உலகலாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அழகில் சோதியன் நம்பளத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். மிக அருமையான ஒரு பாரம்பரியமிக்க ஏறத்தாழ 100 அல்லது 200 ஆண்டுகள் பழமையான களவு கண்ட மாரியம்மன் கோவில். அந்த அருமையான கோவிலுக்கு வந்து உங்களை எல்லாம் காணக்கூடிய இந்த அருமையான வாய்ப்பை வழங்கியிருக்கிற பராசக்தியாய் இருக்கக்கூடிய இந்த அண்ட சராசரங்களை எல்லாம் ஆளுகிற காத்தருகிற பராசக்தியாக இருக்கக்கூடிய களவு கண்ட மாரியம்மன் அவரை வணங்கி உங்களை எல்லோரும் வணங்கி இந்த ஊர் பொதுமக்களை எல்லோரையும் வணங்கி இந்த சின்ன வீராம்பட்டினத்தில் இருக்கக்கூடிய இந்த ஊராட்சி பஞ்சாயத்து அந்த பொறுப்பாளர்கள் இவ்வளவு சிறப்பாக ஏற்பாடுகள் செய்து அருமையாக இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கிற, தொடர்ந்து ஒரு கும்பாபிஷேகம் என்றால் ஒரு வாரம் 10 நாள் அதற்கான வேலைகள் இருக்கும், ஒரு 3 நாள் விழா இருக்கும். இப்படி தொடர்ந்து விழா நடத்தி அருமையாக இந்த விழாவை செய்து கொண்டிருக்கிற இந்த ஊர் பஞ்சாயத்து பொறுப்பாளர்கள் எல்லோருக்கும் ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுங்க பார்ப்போம். அருமையான அவை, சொன்னோன்னு கேட்கிற ஒரு அருமையான அவை. இந்த அவை நான் பல ஊர்களுக்கு பயணித்திருக்கிறேன். இப்படி ஒரு அருமையாக இந்த குறிப்பிட்ட நேரத்தில் போட்டிருக்கிற நாற்காலிகள் நிரம்பும்படியாக வந்து அமர்ந்திருக்கிற மக்களை இங்கே பார்க்கிறேன். உங்களுக்கு ஒரு பலத்த பாராட்டுக்கள். நல்ல பலமா ஒரு முறை கை தட்டுங்க. அருமை பெரியவர்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, அன்பான குழந்தைகளே, இந்த பொறுப்பாளர்களை ஒரு பெரிய பாராட்டு செய்யணும். எப்படின்னா, இன்னைக்கு இது போல ஒரு கிராமத்திலே ஒரு கோவிலிலே ஒரு விழா அப்படின்னு சொன்னா ஏதோ ஒரு சினிமா பாட்டை போட்டு ஒரு டான்ஸ் எல்லாம் போட்டு அப்படி கொண்டாடுகிற ஒரு கலாச்சாரத்துக்கு மத்தியில் ஒரு அறிவுபூர்வமான கலை இலக்கிய நிகழ்வு வைக்க வேண்டும் என்று தோன்றி அதை நடைமுறைப்படுத்தி இருக்கிறார்கள். ஒரு ஆன்மீக சொற்பொழிவு இது முடிந்தோட அருமையான ஒரு பரதநாட்டிய நிகழ்ச்சி வந்திருக்கிறார்கள். இப்படி ஏற்பாடு செய்திருக்கிற உங்களுக்கு மீண்டும் என்னுடைய பாராட்டுக்களை சொல்லி, எங்களுடைய குருமகா சன்னிதானம் குரு முதல்வர் அவரை வணங்கி, அவரால் தான் நான் இந்த ஊருக்கு வந்திருக்கிறேன், அவரை வணங்கி, சுவாமிகள் நேற்று வந்து உங்களை எல்லாம் ஆசீர்வதித்திருப்பாங்க. அவருடைய சுவாமியுடைய பொற்பாதங்களை மனம்மை மொழிகளால் நான் வணங்குகிறேன். ஒரு சில ஆன்மீக செய்திகளை உங்களோடு நான் அப்படியே இயல்பா பேசி என்னுடைய எடுத்துக்கொண்ட பணியை நிறைவு செய்யலாம் என்று நான் விரும்புகிறேன். அருமை பெருமக்களே, அனைவருக்கும் மாலை வணக்கம். நம்ம இப்போ காலையிலிருந்து அம்மனின் அருள் பெற்று மன நிறைவோடு மகிழ்ச்சியோடு இருக்கிறோம். அந்த மன நிறைவும் மகிழ்ச்சியோடும் என்றும் இருப்பதற்காக யார் ஆசைப்படுவாங்க? நம்ம அம்மா அப்பா தானே ஆசைப்படுவாங்க, தாய் தானே ஆசைப்படுவாங்க. அந்த தாய் அப்படின்ற சொல்லிலிருந்து தொண்டு நிறுவனம் நடத்திட்டு இருக்காங்க. ஏறத்தாழ 30 ஆண்டுகள் நடத்திட்டு இருக்காங்க. யாருக்காக? குழந்தைகளுக்காகவும் முதியோர்களுக்காகவும் ஆன்மீகத்துக்காகவும் நடத்திட்டு இருக்காங்க. நெய்வேலியை நடத்திட்டு இருக்காங்க. எனக்கு 2012 அவங்கள சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. இன்றைக்கும் மறுபடியும் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அந்த மாதிரி ஒரு தாய் தொண்டு நிறுவனம் அப்படின்னு நடத்திட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஒரு யூடியூப்லயும் ஒரு சேனல் இருக்கு. அதுல வந்து நீங்க இன்றைக்கு கேட்கிற மாதிரி என்றைக்கு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நம்மளை வந்து பாராட்டுனாங்க, அதுக்காக நம்ம செய்யல, அவங்க செய்யற தொண்டுக்காக நம்ம ஒரு சிறு மரியாதை செலுத்துறோம். ஊர் பொதுமக்கள் சார்பாக அண்ணாது அவர்களுக்கு இந்த பொன்னாடையை போட்டுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.
அருமை பெருமக்களே, இந்த வாழ்க்கையில நமக்கு மன மகிழ்ச்சியை, நிம்மதியை வழங்கக்கூடியது இந்த ஆன்மீகம்தான். ஏன் இந்த கோவில்களுக்கு நாம் வருகிறோம்? ஏன் இப்படிப்பட்ட கோவில் கும்பாபிஷேகங்கள் நடக்கிறது? நம்முடைய முன்னோர்கள் எதையெல்லாம் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள் அப்படின்னு கொஞ்சம் சும்மா ஒரு சில செய்திகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நம்முடைய முன்னோர்கள் சொன்னாங்க, ஆலயம் இல்லாத ஊர்ல குடியிருக்க கூடாது என்று சொன்னார்கள். கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்காதீர்கள் என்று சொன்னார்கள். ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்று சொல்லிக் கொடுத்தார்கள். இதெல்லாம் என்னன்னா, கோவில் ஒன்று இருந்தால், நம்முடைய குன்றக்குடி அடிகளார் ஒரு அருமையான நூல் எழுதினாங்க. கோவில் தான் சமுதாய மையங்கள் என்று சொன்னார். அந்த காலத்துல கோவில்ல தான் எல்லாம் நடந்திருக்கிறது. திருமணம் நடந்திருக்கிறது, ஊருக்கு தேவையான நல்லது கெட்டது எல்லாமே கோவில்ல தான் தீர்மானிச்சாங்க. கோவில் என்பது சமுதாய மையமாக, பொது இடமாக இருந்திருக்கிறது. அப்போ அதுதான் அந்த கோவிலுடைய சமுதாய சமூகத்தினுடைய மையமாக கோவில் விளங்கி இருக்கிறது. நான் பெரிய புராணத்துல ஒரு வரலாற்று புராண கதை நம்முடைய பெரியவர்களுக்கு தெரியும், அதை நான் உங்களுக்கு இப்ப ஞாபகப்படுத்துறேன் பாருங்களேன். ஒரு அடியவர் இருந்தார், அவருக்கு கோவில்ல தான் கல்யாணம். கோவில் கருல ஒரு அருமையான திருமண மேடை போட்டாங்க. அந்த மேடையில அவருக்கு கல்யாண ஏற்பாடு நடக்கிறது. கல்யாண ஏற்பாடு நடக்கிற போது ஒரு பெரியவர் உட்கார்ந்துருந்தார். இங்க நிறைய பெரியவங்க இருக்கீங்க. ஒரு வயதான பெரியவர் அப்படியே உட்கார்ந்து இருந்தார், முன்னாடி உட்கார்ந்து இருந்தார். கல்யாணம் நடக்குது. ஆரம்பிச்சு கல்யாண ஏற்பாடுகள் விளக்கேத்துறாங்க, அந்த யாகம் எல்லாம் வளர்க்குறாங்க, மாலை எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க, எல்லாம் பொண்ணு மாப்பிள்ளை எல்லாம் உட்கார்ந்து மந்திரம் சொன்னாங்க, எல்லாம் தயாராயிடுச்சு. இப்ப மாப்பிள்ளை என்ன பண்றாரு, பொண்ணுக்கு தாலி கட்ட போறாரு. தாலி கட்ட இந்த மாதிரி சினிமாவில் நீங்க நிறைய சீன் பார்த்துருக்கலாம், நம்முடைய தொலைக்காட்சி தொடர்கள்ல நிறைய பார்த்துருக்கலாம் இந்த காட்சியை. இப்ப நான் சொல்ல போற காட்சி அதுதான். அந்த காட்சியில இருந்து தான் இதை எடுத்தாங்க. நம்முடைய பெரிய புராணத்துல இருக்குது இந்த காட்சி. இப்போ மாப்பிள்ளை அருமையா தயாரானாரு. மாப்பிள்ளை ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு எப்படி கல்யாணம்னா எப்படிலாம் தயாராயிருப்போம், அப்படி அருமையாக தயாராயிட்டாரு. பொண்ணை கூட்டிட்டு வாங்க அப்படின்னாங்க. பொண்ணு வந்துருச்சு, பொண்ணு உட்கார வச்சுட்டாரு, மாப்பிள்ளை தயாராயிட்டாரு, தாலி கட்ட போறாரு. இப்ப அந்த பெரியவர் சொன்னாரு, நிறுத்து அப்படின்னாரு. இப்ப இந்த காட்சி உங்களுக்கு எல்லாருக்கும் ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன். எல்லா திரைப்படங்களிலும் அல்லது தொலைக்காட்சி தொடர்களையும் இன்னைக்கு வரைக்கும் இந்த காட்சி அப்படியே இருக்குது. கல்யாணத்தை தீவிரமா காமிக்கிறாங்கனாலே அந்த கல்யாணம் நிக்க போகுதுன்னு அர்த்தம் இல்லையா? விவரமா ரொம்ப விளக்கமா ஒரு கல்யாணத்தை காட்டுறாங்கன்னா அந்த காட்சி, அந்த கல்யாணம் நிக்க போகுது அப்படின்னு அர்த்தம். இது பெரிய புராணத்துல சுந்தரர் என்கிற ஒரு அடியாருக்கு நடந்தது. அப்போ அந்த பெரியவர் என்ன பண்ணாரு, நிறுத்து அப்படின்ட்டார். தாலி கட்ட போற நேரத்துல சொல்லிட்டார், நிறுத்து அப்படின்ட்டார். இந்த சுந்தரர் என்ன பண்ணாரு, ஏன் நிறுத்த சொல்றீங்கன்னு எல்லாம் அப்படியே ஆச்சரியமா வியந்து பார்த்தாங்க. அப்போ அவர் சொன்னாரு, நீ இந்த கல்யாணமே பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா, நீ எனக்கு அடிமை அப்படின்னு சொன்னார். இதனடா ரொம்ப போச்சு, மனுஷனுக்கு அடிமையா, இதெல்லாம் ஒத்துக்க முடியுமா? நீ என்ன பைத்தியம் மாதிரி பேசுறேன்னு, நீ என்ன பித்தனா, நீ என்ன பைத்தியம் மாதிரி பேசுற அப்படின்னு சொல்லிட்டார் சுந்தரர். உடனே ஒரு பஞ்சாயத்து கூட்டிட்டாங்க. அந்த ஊர் பஞ்சாயத்து கூடியது. பெரியவர்கள் அமர்ந்தார்கள். அங்க வழக்கு போயிடுச்சு. அந்த பெரியவர் சொல்றார், இவருடைய மூதாதையர் தாத்தாவுக்கும் தாத்தா எனக்கு எழுதி கொடுத்திருக்கிறாரு, இவருடைய பரம்பரையை எனக்கு அடிமைன்னு அந்த ஓலை சூடியை எடுத்து காமிச்சார். ஆமா இல்ல அப்படின்னு எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. ஆமாப்பா, உங்க மூதாதையர் எழுதி கொடுத்துருக்காருப்பா, நீ அவரோட போயிடு அப்படின்னு அந்த பஞ்சாயத்து தீர்ப்பானது. இதெல்லாம் கோவில்களில் நடக்கிறது. அந்த காலத்துல கோவிலில் தான் எல்லாம் தீர்மானம் செய்தார்கள். அறம் சார்ந்தவர்கள், நல்லவர்கள் எல்லாம் அந்த இறைவனுடைய அருளால் அந்த வழக்குகளை எல்லாம் நடத்தினாங்கிறதுக்கு இதெல்லாம் சாட்சி. அப்போ அவர் உடனே இவர் கூட்டிட்டு போனாரு, கோவில் உள்ள போனாரு. அந்த பெரியவர் போய்கிட்டே இருந்தார், அந்த கோயில் உள்ள போய் மறைஞ்சிட்டார். அப்போதுதான் சுந்தரருக்கு தெரிந்தது, வந்தது அந்த சிவபெருமானே என்று உணர்ந்தார். உணர்ந்து அப்படியே அவருக்கு உடலெல்லாம் பூரித்து விட்டது, கண்கள்ல கண்ணீர் கொட்டுது. இறைவா, நீயே என்னை ஆட்கொண்டியா அப்படின்னு சொல்றாரு. உடனே இறைவன் சொல்றாரு, என்னை புகழ்ந்து பாடு சுந்தரா, என்னை புகழ்ந்து பாடு அப்படின்னாரு. ஐயோ, உன்னை நான் என்ன சொல்லி பாடுவேன் அப்படின்னு கேட்டார். அப்ப இறைவன் சொன்னார், இப்படி அற்புதங்கள் நிறைய நடந்திருக்குங்க, அற்புதங்கள் பத்தி தான் பேச வந்திருக்கேன்.
இது மாதிரி அற்புதங்கள் நிறைய நடந்திருக்கிறது. இறைவன் சொன்னார், நீ என்ன என்ன சொல்லி திட்டின அப்படின்னு கேட்டார். ஏன்னா நீ எனக்கு அடிமை என்று இறைவன் சொன்னார் பாருங்க. அப்ப இவர் என்ன சொல்லி திட்டினார், உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்குன்னு கேட்டார். நீ என்ன பித்தனா அப்படின்னு கேட்டார். அப்படிதானே சொன்ன, நீ என்ன பைத்தியம்னு சொன்ன, பித்தன்னு சொன்னல, அதை வைத்தே பாடு என்றார். இவர் அருமையாக இறைவன் அப்படியே அடியெடுத்து கொடுக்க இவர் பாடத் தொடங்கினார். அதான் தேவாரமாக வந்தது. பித்தா பிறைசூடி பெருமானே அருளாலா எத்தா மறவாதே நினைக்கின்றேன் மனத்துன்னை வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணெய்நல்லூர் அத்தா உனக்கு ஆளாய் இனி அல்லேன் எனலாமே என்கிற அந்த தேவாரத்தை அவர் பாடத் தொடங்கினார். அது சைவ திருமுறைகளிலே அவருடைய தேவாரங்கள், அவருடைய அந்த ஆயிரக்கணக்கான தேவாரங்கள் பதிவானது. சுந்தரர் என்கிற ஒரு அருமையான அடியவரை இறைவன் தடுத்து ஆட்கொண்டார் என்ற அந்த அற்புதத்தை நிகழ்த்தி காட்டிய வரலாறு நம்முடைய சைவத்திலே இருக்கிறது. இதெல்லாம் நம்ம படிக்கணும். நம்முடைய முன்னோர்கள் இதெல்லாம் பக்கம் பக்கமா எழுதி வச்சுட்டு போனாங்க. ஏன் அப்படின்னா, இந்த மனசு இருக்கு பாருங்க சார், இந்த மனசை பக்குவப்படுத்துவதுதான் சார் சமயம். நம்ம ஏன் கோவிலுக்கு வருகிறோம், ஏன் இவ்வளவு பெரிய கும்பாபிஷேகம், ஏன் இவ்வளவு பூஜைகள், அதுவும் ஒரு விஷயத்தை பாராட்டணும். அருமையாக செந்தமிழ் ஆகமம்னு சொன்னாங்க பாருங்க, மிகப்பெரிய பாராட்டு கொடுக்கணும். ஏனென்றால் நம்முடைய தமிழில் இல்லாததே இல்லை. உலகத்தினுடைய முதல் மாந்தன் தமிழன், உலகத்தினுடைய முதல் மொழி தமிழ் மொழி. தேவநேய பாவாணர், மொழி ஞாயிறு தேவநேய பாவாணர் சொன்னார், இந்த உலகத்திலேயே மூத்த இருக்கிறான்னா அது தமிழன் தாண்டா அப்படின்னார். உலகத்திலேயே மூத்த மொழி என்று சொன்னால் அது நம்முடைய தமிழ் மொழி என்று சொன்னார். இந்த கைத்தட்டுற 2 பேருக்கு நன்றி. இன்னும் எல்லாரும் கைத்தட்டணும்னு அர்த்தம். ஏனென்றால் ஏன் அப்படின்னா, இன்னைக்கு இளைய தலைமுறை பிள்ளைகளுக்கு பல பேருக்கு புரியவே இல்லை. ஒரு 600-700 ஆண்டுகள் ஆன ஒரு மொழி, அப்பதான் தொடங்கின மொழிகள் நிறைய இருக்கு. ஒரு 800 ஆண்டுகள் தான் ஆகுது சில மொழிகள்லாம் தொடங்கி. அந்த மொழிகளை தலையில தூக்கி வச்சுட்டு கொண்டாடுறான். அட பாவிகளா, நம்முடைய மொழி எவ்வளவு மூத்தது சார். இந்த உலகத்துல கொடுமை என்னன்னா, சாய்ந்து கொண்டே இருக்கிற கோபுரம் எல்லாம் உலகத்தின் அதிசயமாக ஆகியிருக்கிறது. சாயாமல் 1000 ஆண்டுகள் நிமிர்ந்து நிற்கிற நம்முடைய தஞ்சை பெரிய கோவில் ஏன் இன்னும் உலக அதிசயமாக அறிவிக்கவில்லை? இதெல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்கணும். இதெல்லாம் தமிழனுடைய பெருமை, தமிழனுடைய அடையாளம் இல்லையா சார்? பைசா நகரத்துல சாய்ந்து கொண்டிருக்கிற கோபுரம் உலக அதிசயம் என்று சொல்லுகிற போது, சாயாமல் 1000 காலம் நிற்கிறதே ஒரு கோவில், அது எவ்வளவு பெரிய விஞ்ஞானபூர்வமாக கட்டியிருக்கிறான். தமிழருடைய கலை அவ்வளவு பெரியதாக இருக்கிறது. இப்போ கோவில் சமயம் அப்படின்னா என்ன? சமயம் என்றால் என்ன? சமைத்தல். அம்மாக்கள்லாம் வந்திருக்கிறாங்க, சமையல்னா என்னவோ அதுதான் சமயம். என்ன சார் இப்படி சொல்றீங்க அப்படின்னா, சமைக்கிறதுனா என்ன பண்றோம்? காய்கறிகள் எல்லாம் எடுத்து அதெல்லாம் அழகாக நறுக்கி வெட்டி போட்டு தண்ணியில போட்டு கொதிக்க வச்சு பக்குவப்படுத்தி அதை சமையலா மாத்திரம் இல்லையா? இப்படி காய்கறி எல்லாம் நறுக்கி அதை கொதிக்க வைத்து பக்குவப்படுத்துவதற்கு பெயர் சமையல் என்று சொல்லுவதை போல, மனிதனுடைய மனத்தை பக்குவப்படுத்துவது எதுவோ அதுவே சமயம் என்று நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். அதைத்தான் இந்த கோவில்கள் செய்கிறது. ஏன் இந்த கோவில்கள் கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்காதுன்னு ஏன் சொன்னாங்க என்று சொன்னால், இந்த கோவில் நம்முடைய மனதை பக்குவப்படுத்துகிறது. காலையில எந்திரிச்சு இறைவனை போய் வணங்கினேன். இப்பதான் மார்கழி மாதம் அருமையாக முடிந்தது. திருப்பாவையும் திருவம்பாவையும் பாடினார்கள். அதிகாலையில் எந்திரிச்சு பெண்கள் பாடினாங்க திருப்பாவையும். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீனோ நீரிடையீர் என்று அந்த பக்கம் ஆண்டாள் திருப்பாவை பாடுறார். ஆதியும் அந்தமும் இல்லா அருள் பெரும் ஜோதியை யாம்பாட கேட்டேயும் மாதோ வளரதியோ வன்செவியோ நின்சுவிதான் என்று மணிவாசக பெருமான் இந்த பக்கம் பாடினார். இப்பெல்லாம் இருக்கிற பிள்ளைகள் இதெல்லாம் நினைச்சு பார்க்கறாங்களா? காலையில சூரியனையே பார்க்க மாட்டாங்களே நம்ம பிள்ளைகள். அப்போ இந்த அடியவர்கள் எல்லாம் அதிகாலையில் எழுங்கல்னாங்க. அன்பான இந்த பள்ளி பிள்ளைகள்லாம் அமர்ந்திருக்கிறாங்க. அவர்களுக்கு ஒரு செய்தி சொல்லுகிறேன். உலக வரலாற்றில் யார் அதிகமாக சாதனை படைத்தார்கள் அப்படின்னு ஒரு ஆய்வு நடத்தினாங்க. அந்த ஆய்வினுடைய முடிவு சொல்லுகிறது. என்ன சொல்லுது தெரியுங்களா? யார் அதிகாலை எழுகிற பழக்கம் உள்ளவர்களோ அவர்கள் அதிகம் சாதிக்கிறார்கள் ஒரு குறிப்பு சொல்லுகிறது. உலக வரலாற்று படைத்தவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அவர்களுக்கெல்லாம் அதிகாலை எழுந்து கொள்ளக்கூடிய பழக்கம் இருந்திருக்கிறது. அதைத்தான் நம்முடைய முன்னோர்கள் சொன்னாங்க, காலையில எந்திரிங்க, குளிங்க, இறைவனை வழிபாடு செய்யுங்க. இது என்ன என்றால் மனதை தூய்மைப்படுத்துவது, பக்குவப்படுத்துவது, செம்மைப்படுத்துவது. இதுதான் சார் ஆன்மீகம். இவ்வளவுதான் சமயம். அற்புதங்கள்.
அப்படி நம்ம இறைவனை நோக்கி போகிற போது நமக்கு நிறைய அற்புதம் நினைக்கிறோம். ஒரு குழந்தை சார் சொன்னா நம்புவீங்களா? 3 வயசு குழந்தை. அவங்க அப்பா என்ன பண்றாரு சார், ஒரு இன்னைக்கு சமூகம் நல்லா இருக்கணும்னா அது முதல்ல குடும்பத்திலிருந்து தொடங்க வேண்டும். அப்பா அம்மாட்டிருந்து தொடங்கணும். அப்பதான் அந்த குடும்பம் அந்த சமூகம் நல்லா இருக்கும். ஒரு அப்பா இருதயபாதர்னு பேரு. அவர் என்ன பண்றாரு, தன்னுடைய 3 வயசு குழந்தை, எத்தனை வயசு? 3 வயசு குழந்தை. நல்லா கதை கேட்குறீங்க, அருமை. அந்த 3 வயசு குழந்தைய கூட்டிக்கிட்டு கோவிலுக்கு போறாரு. அந்த கோவில்ல இருக்கக்கூடிய குளம், அந்த படியில உட்கார வச்சாரு. அந்த குழந்தைய உட்கார வச்சுட்டு அவர் உள்ள இறங்கி குளிக்கிறார். அந்த குளத்துல இறங்கி குளிச்சார். இப்ப இந்த 3 வயசு குழந்தை அப்படி உட்காந்து இருந்தது பாருங்க. அவர் உள்ள அந்த மூக்கை அப்படி பிடிச்சிட்டு உள்ள இறங்கி காயத்ரி ஜபம் பண்றார். அப்படி உள்ள இறங்கி மூழ்கி குளிக்கும்போது உள்ள போயிட்டார் பாருங்க. குழந்தை பயந்துருச்சு. அச்சுச்சோ, அப்பா என்ன குளத்துல இறங்கினாரு, காணா போயிட்டாரு அப்படின்னு குழந்தை என்ன பண்ணோம், அழ ஆரம்பிச்சிருச்சு. குழந்தை அழுதோன அங்கே இருக்கிற இறைவன், அம்மையும் அப்பனுமாக இருக்கிற இறைவனே வந்தாங்க. அற்புதம். அவங்களே வந்தாங்க. அம்மை ஆதி பராசக்தின்னு சொன்ன பாருங்க. அந்த அன்னை என்ன செய்தாள், ஒரு குழந்தை அழுகிற போது அன்னை என்ன செய்வார், பால் கொடுப்பாங்க. அந்த பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சால பரிந்துங்கிற அந்த அன்னை எப்படி ஒரு குழந்தை அழுகிற போது வாரி அணைத்து பால் ஊட்டுவாள். அதான் அன்னையின் இயல்பு. இவள் அன்னைக்கெல்லாம் அன்னை பராசக்தி அல்லவா. அந்த குழந்தைய அப்படியே அள்ளி அணைத்து ஒரு பொற்கிண்ணத்துல அப்படியே பால் கொடுத்தாங்க. அந்த குழந்தை வாங்கி குடிச்சது. 3 வயசு குழந்தை அழுகையை நிறுத்திடுச்சு. அவங்க வந்தவங்க வேலை முடிஞ்சது மறைஞ்சிட்டாங்க, அம்மையும் அப்பனும். இப்ப குளத்துல குடிச்சிட்டு இருந்தார் பாருங்க நம்மால இருதய பாதர். அவர் எந்திரிச்சு மேல வந்து பார்த்தா 3 வயசு குழந்தை அப்படி உதட்டுல எல்லாம் அந்த வாயில் ஓரெல்லாம் அந்த பால் ஒழுகி இருக்கிறது. இவர் பார்த்தாரு, அச்சுயோ எச்சு பால் யாரையா வாங்கி குடிச்சியா அப்படின்னு அடிக்க போயிட்டாரு அந்த குழந்தைய. அது கையில கிண்ணம் வச்சிருந்தது. இதுல வாங்கி குடிச்சாரு. வாங்கி அந்த கிண்ணத்தை வீசி அடிச்சார். அது போய் அந்த சோத்துல பட்டு தெரித்தது. யாருக்கு எச்சு பால் வாங்கி குடிச்ச என்று அவர் கேட்கிற போது அந்த 3 வயது குழந்தை சொல்லியது. இதுதான் சார் தமிழகத்தினுடைய பக்தி இலக்கியத்தினுடைய தொடக்க புள்ளி. இந்த வரலாறு தான். அதுதான் அந்த குழந்தை உடனே பாட ஆரம்பிக்குது. யார் பால் கொடுத்தார்கள் என்று வரலாறு சொன்னது. தோடுடைய செவியன் விட ஏறியோர் தூவன் மதிசூடி. அவன் எப்படி இருந்தான்னு சொல்லுது அந்த குழந்தை. எனக்கு பால் கொடுத்தவன் யார் தெரியுமா, அவன் எப்படி இருந்தான்னு தெரியுமான்னு அடையாளம் சொல்லுகிறது. தோடுடைய செவியன் விட ஏறியோர் தூவன் மதிசூடி. காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர் கள்வன். ஏடுடைய மலரான் முனை நாள் பணிந்தேத்த அருள் செய்த. பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றே என்று இந்த பதிகத்தை பாடி தொடங்குகிறது. 3 வயது குழந்தை. அந்த குழந்தையின் பெயர் திருஞான சம்பந்தர். தேவாரம். இதான் முதல் தேவாரம். ஏறத்தாழ 4000 பாடல்களை பாடியது அந்த குழந்தை. இந்த கோவில் எங்க சார் இருக்கு? சிதம்பரத்துக்கு அருகிலே சீர்காழின்னு ஒரு இடம் இருக்கிறது. அங்கே சட்டைநாதர் என்கிற ஒரு ஆலயம் இருக்கிறது. இன்றைக்கும் நீங்க போனீங்கன்னா அந்த கிண்ணத்தை தூக்கி எறிந்த அந்த சோற்றுக்கு அந்த அடையாளம் எல்லாம் இன்னும் இருக்கிறது. அங்குதான் இந்த வரலாறு நடந்தது. அதற்கான பதிவு இருக்கிறது. இதெல்லாம் பெரிய புராணத்துல பதிவு செய்திருக்கிறார் சேக்கிழார் பெருமான். ஒரு 3 வயது குழந்தை. யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நம்ம 3 வயசு குழந்தைய போய் பள்ளியில சேர்த்துறோம். அது அழகா ரைன் சொல்லுது. ரெயின் கோ அவே அப்படின்னு சொல்லுது குழந்தை, இல்லையா சார்? நம்ம நாட்டுல இந்த பாட்டை பாடலாமா? யோசிச்சு பாருங்க. மாரி அம்மன், அம்மன் கோயில்ல உட்கார்ந்து இருக்கிறோம். ஏன் மாரி அம்மன்? மாரி என்றால் என்ன? மழை என்று பொருள். மாரி என்றால் மழை என்று பொருள். ஏன் மாரி அம்மன்? இந்த மக்கள் எல்லாம் தேவையான நேரத்தில் மழை பெற்று வளமாக வாழ வேண்டும் என்று காத்து அருள் செய்பவள் அவள். அதனால் அந்த அன்னை பராசக்திக்கு மாரியம்மன் என்று பெயர். மாரியை நம்பி இருக்கிற ஒரு பூமி நம்முடைய பூமி. தேவையான நேரத்துல மழை பொழியணும். அப்பதான் இந்த நாடு பெரும்பகுதி விவசாயிகள் உள்ள நாடு.
மாரி அம்மன். ஏன் ஊர்கள் தோறும் நாம் மாரியம்மனை கொண்டாடுறோம்? ஏன் ஊர்கள் தோறும் வெவ்வேறு பெயர்களில் மாரியம்மன் இருக்காங்க? மாரி அம்மன் என்றால், மாரி என்றால் மழை, தேவையான நேரத்தில் மழையை கொடுத்து மக்களை வளமாக வாழ வைக்கவில்லை என்று பொருள். இந்த நாட்டுல போய் ரெயின் ரெயின் கோ அப்படின்னு பாடலாமா? மழையே மழையே போன்னு பாடலாமா? பாடலாம். இதான் அந்நிய இடத்திலிருந்து வந்து இறங்க. அப்படி அல்ல, நாம் நம்முடைய பாரம்பரியத்தை பாதுகாக்க வேண்டும். அப்போ அந்த 3 வயது குழந்தை திருஞான சம்பந்தர் என்கிற அந்த அருமையான குழந்தை இந்த பாடலை பாடி தொடங்கியது. அவர் அப்படியே வெலவெலத்து போயிட்டார். இறைவனே வந்தான், அவன் தோடு உடைய செய்தியன், தோடு அணிந்திருந்தான். ஏன் அப்படி சொன்னாரு? அம்மையும் அப்பனுமாக இருவருமே வந்தாங்க. அதனால தோடு அணிந்திருந்தான், பிறை அணிந்திருந்தான், நிலாம் அணிந்திருந்தான், நெற்றி நிறைய அந்த சுடலை பொடி பூசி இருந்தான், விடை ஏறி இருந்தான், காளை வாகனம் கொண்டவனவன், காளை மேல் வந்தான், அவன்தான் எனக்கு பால் கொடுத்தான். அந்த குழந்தை பாடிய போது அவர் அதிர்ந்து போனார். அதிலிருந்து அந்த வரலாறு, நம்முடைய பக்தி இலக்கியத்தினுடைய வரலாறு இந்த மண்ணில் தொடங்கியது. சைவ சமயம் ஊர்கள் தோறும் அவர் பயணித்தார் சம்பந்த பெருமான். போகிற இடங்களில் எல்லாம் அற்புதங்கள் நிகழ்ந்தது. இப்படி ஆச்சரியமாக இருக்கும் அம்மன். நீங்க நம்முடைய கரகாட்டக்காரன் படம் பார்த்திருப்பீங்க. அதுல அந்த அம்மன் என்னெல்லாம் செய்யறாங்கன்னு ஒரு அருமையான பாடல் இல்லையா? மாரியம்மா மாரியம்மா திரிசூலியம்மா நீலியம்மா தலைமேல மணிமகுடம் என் தாயி தந்த பூங்கரகம் நிலையாக நிலைக்க வைக்கும் அப்படின்னு ஒரு பாட்டு வரும் பாருங்க. அருமையான பாடல் அந்த பாடல். ஏன் அப்படின்னா, அம்மனை நம்பினோம் என்று சொன்னால் அவர் எல்லா அற்புதங்களையும் நிகழ்த்தக்கூடிய ஆற்றல் உள்ளவர். ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்க. திருக்கடவுர்னு நம்முடைய தமிழகத்துல சோழ மண்டலத்துல திருக்கடையூர்னு ஒரு ஊர் இருக்கு சார். அங்க ஒருத்தர் வாழ்ந்து வந்தார். அவர் பேர் சுப்பிரமணியம்னு பேரு. அவர் அம்மன் மேல ஒரு தீராத பற்று கொண்டவர். எப்போதும் அம்மன் மீத வழிபாடுதான். அம்மன் கோவிலுக்கு போவார், அங்க நின்று அந்த அம்மனை பார்த்து வழிபட்டுட்டே இருப்பார். தன்னை மறந்து லயிச்சு, மனது லயிச்சு அவர் அப்படியே அம்மனை வணங்கிட்டு இருப்பார். சரபோஜி மன்னன், அந்த பகுதியை ஆண்டவன் சரபோஜி மன்னன், அந்த மன்னன் வரான். இவர் கோயில்ல அம்பாள் அப்படி இருக்கிறாங்க. இங்க அருமையா இருக்கு. எனக்கு இந்த அம்மன் சிலையை பார்த்தோன்னா எனக்கு அப்படியே மெய் சிலிர்த்து விட்டது. ரொம்ப மன நிறைவாக இருக்கிறது. அப்படிதான் நான் கேட்டேன், எத்தனை ஆண்டுனா 150-200 ஆண்டுகள் ஆகிறதுன்னு சொல்லுகிற போது எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. ரொம்ப அருமையாக இருக்கிறது அந்த சிலை. அப்போ அது போல அந்த அம்மன் அருகில ஒரு 10 அடி தூரத்துல நிற்கிறாரு இந்த சுப்பிரமணியம். அவர் அப்படியே பார்த்து அம்மனை மெய்மறந்து வணங்கிட்டு இருக்காரு. அவருடைய புகழ் அந்த ஊருக்கே தெரியும். இப்ப வந்தது சரபோஜி மகாராஜா, அவர் கோயில் உள்ள வந்துட்டார். சரசரசன்னு கோயில் உள்ள வந்துட்டார். இப்ப அருகில் இருந்தவங்க அப்படி பாக்குறாங்க. இவரை பத்தி அவருக்கு தெரியும், இவர் ஒரு புகழ்பெற்ற அம்மன் பக்தர் அப்படின்னு. இன்னைக்கு அமாவாசைக்கு என்ன சிறப்புன்னு கேட்டார். இன்னைக்கு அமாவாசை என்ன சிறப்புன்னு கேட்டார். இவர் பாதி மயக்கத்தில் இருக்கிறார். யாரு? இவர், இந்த அம்மன் பக்தர். அவர் தன் கண்களால் அந்த காட்சியை கண்டு ரசிச்சு கொண்டிருக்கிறார் அம்மனை. அம்மன் பட்டு ஆடை உடுத்தி இருக்கிறாங்க, அருமையான மூக்குத்தி அணிந்திருக்கிறாள், அருமையான தோடுகள் அணிந்திருக்கிறாள், கிரீடங்கள் அணிந்திருக்கிறாள், நகைகள் எல்லாம் அணிந்திருக்கிறாள், ஜொலிக்கிறாள். அதை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்காரு அவரு. இப்ப சரபோஜி கேட்கிறாரு, இன்னைக்கு அமாவாசை என்ன சிறப்புன்னு கேட்டார். சார், அமாவாசைனா என்ன சார் சிறப்பு? அமாவாசைனா நிலாவே இருக்காது, இருட்டா இருக்குன்னு அர்த்தம். அவர் கேட்கிறார், இன்றைக்கு அமாவாசை என்ன சிறப்புன்னு கேட்டார். இப்ப அவர் தான் இந்த சுப்பிரமணியம் என்கிறவர் தான் அபிராம பட்டர் என்று அழைக்கப்பட்டார். அவர் சொன்னாரு, இன்னைக்கு அமாவாசை இல்லைங்க, பௌர்ணமிங்கன்ட்டார். ஏன் அப்படி சொன்னாரு? ஏனென்றால் அவர் மனக்கண்களிலே அந்த அம்மனை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்காரு. அவர் ஜொலிச்சுக்கிட்டு இருக்கா, அப்படியே ஒளி புலம்பா இருக்கிறாங்க. அப்ப அவருக்கு இருளே ஞாபகத்துக்கு வரல. அவர் சொன்னாரு, இன்னைக்கு பௌர்ணமிங்க அப்படின்ட்டாரு. அரசனுக்கு கோபம் வந்துருச்சு. நம்முடைய ஆணவமா பேசுறாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அரசன் சொன்னா, இவருக்கு இன்னைக்கு மட்டும் பௌர்ணமி இல்லாமல் இருந்தால் இவருக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரசன் வெளியில போனான். இவர் அந்த கோவிலை விட்டு வெளியில வருகிற போது எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன அரசன் போய் இப்படி பேசிட்டீங்க? இன்னைக்கு அமாவாசை பூஜைக்கு பதிலாக நீங்க பௌர்ணமின்னு சொல்லிட்டீங்களே என்று சொன்ன பிறகு அரசன் உங்களை தண்டிக்க போறோம்னு சொல்லிட்டு வர போயிட்டார். கோபமா போயிட்டார் அரசன் என்று சொன்னதும் அபிராமப்பட்டருக்கு மனசெல்லாம் அப்படியே பதச்சு போச்சு. சிச்சோ அப்படின்ட்டு நேரா வீட்டுக்கு போனார். அவங்க மனைவி கிட்ட சொன்னார். மனைவியும் வருத்தப்பட்டாங்க. அரசன்கிட்ட போய் இப்படி பேசலாமா? நீங்க அதை அன்னைக்கே போய் முறையிடுங்க
அப்படின்னு சொன்னாங்க. பாருங்க, அபிராமப்பட்டர் நேரா கோயிலுக்கு வந்தார். இதை போல கோவில், இப்ப இது போல ஒரு பக்கத்துல கிரவுண்டுன்னு வச்சுக்கோங்களேன், அங்க வந்தார். கீழே தீ மூட்ட சொன்னார், கீழே நெருப்பு மூட்ட சொன்னார். நெருப்பு மூட்டிட்டு ஒரு பெரிய ஊஞ்சலை அமைச்சார், அதுக்கு மேல உரி அமைச்சார். 100 கயிறுகள் கொண்ட ஒரு அந்த உரிங்க, 100 கயிறுங்க, அந்த ஊஞ்சலை தாங்கி பிடிக்கும்படியாக 100 கயிறுகள் பிரி உள்ள அந்த கயிறு கட்டி அது மேல ஏறி உட்கார்ந்தாருங்க. பாடல் எழுத ஆரம்பிச்சாருங்க. அவர் என்ன சொன்னாரு, இன்னைக்கு அமாவாசை, தெரியாமல் நான் உன்னை பார்த்து ரசித்து உன் அழகில் மயங்கியதால் பௌர்ணமின்னு சொல்லிட்டேன், அதை நீதான் மெய்ப்பிக்கணும். அரசன் வேற இப்படி சொல்லிட்டு போயிட்டான், என்ன பித்தன்னு சொல்லிட்டான், அந்த அந்த பழி உன்னை தான் சாரும், அதனால நீயே பொறுப்பு என்று சொல்லிவிட்டு ஒவ்வொரு பாடலாக எழுத தொடங்கினார். அதுதான் அபிராமி அந்தாதி. அண்டவெல்லாம் புத்தாலை அப்படின்னு 1000 பூ நிறத்தாலைன்னு வரும் பாருங்க, அந்த அபிராமி அந்தாதி அங்கதான் உட்காந்து எழுதுற. சும்மா எழுதுறீங்க, ஒரு பாடலை எழுதிட்டு ஒரு கயிறு அறுத்துருவார், ஒரு பாடலை எழுதிட்டு ஒரு கயிறு அறுத்துருவார். என்னங்க அர்த்தம்? 100 பாடல் எழுதி முடிக்கிற போது 100வது கயிறு அறுத்தாருன்னா கீழே நெருப்புல விழுந்துருவார். அம்மனா, அம்மன் அருளா, அற்புதமா, அல்லது அரசனுடைய ஆணையா, ஏதாவது ஒன்று பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு இப்படி பண்ண ஆரம்பிச்சிட்டாருங்க. ஒவ்வொரு கயிறா இருக்கிறார், ஒரு பாடல் எழுதுறாரு, ஒரு கயிறா இருக்கிறார், மெல்ல மெல்ல கீழே இறங்குது. 79வது பாடல், 79வது பாடல் பாடி முடிக்கிறார். முடித்தவுடன் அம்மன் காட்சி கொடுத்தார். அம்மன் காட்சி கொடுத்தார். அந்த அம்மன் காட்சி கொடுத்து தன்னுடைய காதுகளிலே இருக்கக்கூடிய அந்த குண்டலம் அதை அப்படியே கழட்டுறாங்க, கழட்டி அப்படி தூக்கி எறிகிறாங்க. அது வானத்தில் போய் நின்று அப்படியே பிரகாசமான பௌர்ணமி நிலவு போல, பௌர்ணமி நிலவு போல, அருமையா இருக்கு. கூட ஒரு நிலவு, அருமையான பௌர்ணமி நிலவாக அது மாறியது. இதையெல்லாம் அந்த ஊர் மக்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். அரசனும் நின்று பார்த்து கொண்டிருந்தான். எல்லோருமே வியந்து போனார்கள். என்ன அற்புதம்! அம்மனே தோன்றி காட்சி கொடுத்து இந்த அபிராமி பட்டரை காப்பாற்றி இருக்கிறார் என்றால் இது அம்மன் தன்னுடைய அடியவருக்காக, தன்னை யார் நம்புகிறார்களோ சார், அதுதான் சார் அடிப்படை. நீங்க முழுசா நம்பணும். இறை நம்பிக்கை என்பது முழுமையாக இருக்க வேண்டும். இறை நம்பிக்கை மட்டும் இல்ல, வாழ்க்கையில் உங்களுக்கு எந்த ஒரு இலக்கும் இருக்குமானால் அந்த இலக்கை நீங்க முழுசா நம்பணும் சார். இந்த பிள்ளைகள் அமர்ந்திருக்கிறாங்க, அவர்களுக்காக சொல்கிறேன். எந்த ஒரு இலக்காக, நான் டாக்டர் ஆகணும், என்ஜினியர் ஆகணும், வக்கீல் ஆகணும், இல்ல பெரிய ஸ்போர்ட்ஸ் மேன் ஆகணும், இல்ல அப்துல் கலாமை போல ஒரு பெரிய அறிவியல் விஞ்ஞானி ஆகணும், டெண்டுல்கர் போல, தோனி போல, விராட் கோலி போல ஒரு அருமையான வீரர் ஆகணும், இல்ல PV சிந்து போல, அல்ல மேரி கோம் போல குத்துச்சண்டையில வரணும், எது வேணா நினைச்சுக்கோங்க, விஸ்வநாதன் ஆனந்த் போல வரணும், எதை வேணுமா நினைச்சுக்கோங்க சார். ஆனால் அப்படி நீங்கள் எடுத்துக்கொண்ட அந்த இலக்கில் உறுதியாக இருக்கணும். அப்படி யார் இருக்கிறாங்களோ அவர் தான் சாதனை படைக்கிறார். இப்ப அபிராமப்பட்டர் அந்த உறுதியோட இருந்த 79வது பாடல் பாடி முடிக்கிற போது அம்மனே காட்சி கொடுத்து அவரை காப்பாற்றினார். எல்லாரும் அவர் காலில் விழுந்து வணங்கினாங்க. அமாவாசையை பௌர்ணமியாக மாற்றி காட்டியவள் அன்னை பராசக்தி. அவளுடைய அற்புதம் தன்னை நம்புகிற அடியவர்களை எப்போதும் அவள் கைவிடுவதே இல்லை. இந்த அம்மன் பேரே பாருங்க, ரொம்ப உங்களுடைய அம்மன் களவு கண்ட மாரியம்மன். அடடா, என்ன பேருங்க இல்ல? இந்த அம்மன் பேர்களை அப்ப ஏதோ ஒரு களவு நடந்திருக்கிறது, அதை காப்பாற்றி கொடுத்திருக்கிறா, அப்படிதானே? ஏதோ ஒரு களவு நடந்திருக்கிறது, திருட்டு போயிருக்கிறது, அதை கண்டுபிடிச்சு கொடுத்திருக்கா. அதுக்காக தானே அந்த பேரு களவு கண்ட மாரியம்மன் பேரு. எவ்வளவு அற்புதங்களை நிகழ்த்தி இருக்கிற மாரியம்மன் இந்த ஊர் முழுக்க, உலகம் முழுக்க பரவி இருக்கு சார். தமிழர்களுக்கு ஒரு அடிப்படையான செய்தி சொல்றேன். எங்கெல்லாம் மாரியம்மன் இருக்கிறதோ, எங்கெல்லாம் காளி கோவில் இருக்கிறதோ, அங்கெல்லாம் தமிழர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்று நம்முடைய தொல்வியல் ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள். நீங்க கல்கத்தா காளி, உலக புகழ்பெற்ற கல்கத்தா காளி, அங்க தமிழர் இருந்திருக்கிறான்னு அர்த்தம். எங்கெல்லாம் காளி கோயில் இருக்கிறோம், ஏன் தெரியுமா? காளி என்பது தமிழ் கடவுள், தமிழ் கடவுள் காளி. எங்கெல்லாம் உலகத்தின் எந்த மூலையில் காளி இருந்தாலும், கொற்றவை இருந்தாலும் அது தமிழ் கடவுள் என்று பொருள். அபிராமப்பட்டரை எல்லோரும் உள்ளே அழைத்துக் கொண்டு முழுமையாக நீங்கள் இந்த பாடலை பாடி முடியுங்க போது ஒரு 100 பாட்டம் பாடி முடித்தார் என்று அந்த வரலாறு முடிகிறது. இதுல ஆச்சரியம் என்ன தெரியுங்களா? இது தை மாசம். உங்களுக்கு ஒரு செய்தி சொல்றேன். இன்றைக்கும் நீங்க அந்த திருக்கடையூர் போனீங்கன்னா தை அமாவாசை என்று அந்த கோவில்ல இந்த விழாவை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அன்னைக்கு கரெக்டா தை அமாவாசை தான் இது நடந்தது. தை அமாவாசை என்று அந்த எல்லா விளக்குகளும் இரவு 8 மணி போல எல்லா கோவில் விளக்குகளை எல்லாம் அணைச்சிருவாங்களாம். அணைச்சிட்டு அந்த கோயில் குடும்பத்துக்கு அருகில ஒரு நிலவு இருப்பதை போல செய்து எல்லோரும் பூ அள்ளி போட்டு வழிபாடு செய்கிறார்கள் என்று சொல்கிறார்.
அது பார்த்தீங்கன்னா இந்த பிப்ரவரி 9ஆம் தேதி வரும், கிட்டத்தட்ட தை அமாவாசை. வாய்ப்பு இருக்கிறவர்கள் போய் நேர்லயே பார்க்கலாம் அந்த விழாவை. இப்படி அற்புதம் நடந்தது, இன்றைக்கும் நடந்து கொண்டே இருக்கு. அவர் வாழ்ந்த வீடு அங்க இருக்கிறது, அபிராமப்பட்டர் தோன்றிய இல்லம்னு இன்னைக்கும் போர்டு போட்டு வச்சிருக்கிறாங்க. அவர் வாழ்ந்த வீடு அபிராமப்பட்டருடைய வீடு. அம்மன் எத்தனையோ அற்புதங்களை நிகழ்த்தியவர். இப்படி நம்ம இந்த வாழ்க்கை இருக்கு பாருங்க சார். ஒரு இந்த புராணங்களை எல்லாம் நாம் படித்து பார்க்கணும். பெரிய புராணம் இருக்கிறது, கந்த புராணம் இருக்கிறது. இந்த வரலாறுகளை எடுத்து நம்ம படிச்சு பார்த்தாதான் நமக்கு எப்படி எல்லாம் இந்த ஆன்மீகம் வழிகாட்டி இருக்கிறதுன்னு நமக்கு தெரிய வரும். இந்த திருஞான சம்பந்தர் இருந்தார் பாருங்க, அவர் எவ்வளவோ அற்புதங்களை நிகழ்த்தி இருக்கிறார். நேரம் மயிலாப்பூர் குளத்துக்கு வந்தார் சார். அவர் 3 வயது குழந்தையில தொடங்கி மெல்ல மெல்ல அப்படியே வளர்ந்து வருகிற போது மொத்தமே 16 வயசு வரை தான் வாழ்ந்தார் அவர். நேரம் மயிலாப்பூர், சென்னை மயிலாப்பூர் அந்த கோவில் இருக்கு பாருங்க, கபாலீஸ்வரர் கோயில், அந்த குளத்துக்கு அருகில் அவர் வராரு. அப்ப கிட்டத்தட்ட ஒரு 15-16 வயசு வந்துட்டாரு. அங்க வராரு. வருகிற போது எதிரில் ஒருத்தர் வந்தார். கையில ஒரு குடம் வச்சிருந்தார், ஒரு மண் குடம். அது உள்ள சாம்பல் எடுத்துட்டு வந்தார். திருஞான சம்பந்தரை பார்த்து வணங்கினார். வணங்கிட்டு சொன்னாரு, நான் ஒரு பெண் வளர்த்தேன், எனக்கு ஒரு பெண் குழந்தை இருந்தால் அந்த பெண்ணை நான் வளர்த்தேன். அந்த பெண் இறந்து விட்டார். அந்த பெண்ணை யாருக்காக வளர்த்தேன்னா உங்களுக்காகவே வளர்த்தேன், உங்களுக்கு திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் என்று நான் வளர்த்தேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனால் அந்த பெண் இறந்து விட்டாள். நான் என்ன பண்ணேன், அவளை எரித்த அந்த சாம்பலை இந்த குடத்துக்குள் வைத்து அப்படியே வச்சிருக்கேன், எப்படியா இருந்தாலும் உங்கள்கிட்ட ஒப்படைக்கணும்னு. இது உங்களுக்காக நான் வளர்த்த மகள்னு அந்த சாம்பல் நிறைந்த குடத்தை, அஸ்தின்னு சொல்லுவோம் பாருங்க, அந்த அந்த குடத்தை திருஞான சம்பந்தத்துக்கு முன்னாடி வச்சார். இது கபாலீஸ்வரர் கோயில்ல நடக்குதுங்க, குளத்துக்கிட்ட. இப்ப திருஞான சம்பந்தர் அதை பார்க்கிறார். பார்த்துட்டு பூம்பாவாய் பூம்பாவாய் பூம்பாவாய்னு ஒரு பாடல் பாடுறாருங்க. அந்த பாடல் பாடி முடிக்கிறதுக்குள்ள அந்த குடத்துக்குள் இருந்த அந்த பெண் முழுமையாக, அந்த சாம்பல் அஸ்தி இருக்குது பாருங்க, அப்படியே முழுமையாக ஒரு அழகிய பெண்ணாக எழுந்துச்சு நிற்கிறாங்க. ஒரு அருமையான ஒரு 16 வயது நிரம்பிய அழகான பெண்ணாக எழுந்து நிற்கிறார். எல்லோரும் அதிர்ந்து போனார்கள், ஆச்சரியப்பட்டு போனார்கள். எல்லோரும் காலில் விழுந்து வணங்குறாங்க திருஞான சம்பந்தரை. இப்போ அவருக்கு அந்த அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம், தன் மகள் மீண்டும் உயிரோடய வந்துட்டாலே. இறந்து போன மகள், ஒரு கலசத்துக்குள்ள அஸ்தியாக இருந்த மகள், சாம்பலாக இருந்த மகள் அப்படியே எழுந்து வந்துட்டாலே பயங்கர சந்தோஷமாயிட்டாரு. அப்படியே திருஞான சம்பந்தரை வணங்கிட்டு சொன்னாரு, உங்களுக்காக வளர்த்த மகள் மீண்டும் உயிரோட வந்துட்டா, நீங்க திருமணம் செஞ்சுக்கணும் சாமின்ட்டாரு. இப்ப திருஞான சம்பந்தர் சொன்னாருங்க, இதாங்க அற்புதமான செய்தி, இதான் அற்புதம். திருஞான சம்பந்தர் சொன்னார், ஐயா நிறுத்துங்க, உங்களுடைய மகள் எனக்காக வளர்த்தீங்கன்னு சொல்றீங்க, மகிழ்ச்சி. ஆனால் அவள் இறந்து போயிட்டாள். இறந்து போனோன்னு நீங்க சாம்பலாக்கி வச்சிருக்கீங்க. அதோடு அந்த கதை முடிச்சது. இந்த சாம்பலை உயிர்ப்பித்தவன் நான், இதுக்கு உயிர் கொடுத்து மீண்டும் அவளை ஒரு உயிரான பெண்ணாக எழுப்பியவன் நான். ஆகவே நான் அந்த குழந்தையின் தந்தை, எனக்கு அவள் மகள் என்று சொன்னார். இதாங்க திருஞான சம்பந்தர். எனக்கு மகள், நான் கொடுத்திருக்கேன் உயிர் அந்த சாம்பலுக்கு, இவள் எனக்கு மகள், ஆகவே இவளை நான் திருமணம் முடிக்க முடியாது என்று சொல்லி எல்லோரையும் ஆசீர்வதித்து விட்டு நகர்ந்தார். அற்புதம் நிகழ்ந்த இடங்க இதெல்லாம். இதெல்லாம் அற்புதம். நம்ம மயிலாப்பூருக்கு அருகிலே நடந்த அற்புதம். எத்தனை அற்புதம்! இதெல்லாம் ஏன் நடக்குது, எப்படி நடக்குது அப்படின்னு நமக்கு ஆச்சரியமா இருக்கலாம். இதெல்லாம் கதையா அப்படின்னு நம்ம நினைக்கலாம். இல்லவே இல்லை. நீங்கள் உண்மையான பக்தியோடு, உண்மையான நம்பிக்கையோடு இறைவனை வணங்குகிற போது தினம் தினம் உங்கள் வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடந்து கொண்டே இருக்கும். இறை நம்பிக்கையை முழுமையாக வைத்திருக்கிறவர்களுக்கு நிச்சயமாக எத்தனையோ அற்புதங்களை தினம் தினம் இறைவன் நடத்தி கொண்டே இருக்கிறான். ஐயோ, என்னுடைய மகளுக்கு திருமணமாக வேண்டும், ஐயோ என் மகனுக்கு நல்ல வேலை கிடைக்க வேண்டும், இப்படின்னு எத்தனையோ பிரார்த்தனைகளோடு, என்னுடைய தீராத நோய் தீர்ந்து போக வேண்டும், என்னுடைய கடன் பிரச்சனை இருக்கிறது அது தீர்ந்து போக வேண்டும் என்றெல்லாம் உண்மையான பக்தியோடு ஒருத்தன் பாடினான். 30 வருஷம் உழைச்சி முக்காப்படியும் மிஞ்சலே, நான் மூளைக்கு கடனை வாங்கி மூச்சு திணறுது வழி இல்லே அப்படின்னு ஒரு அருமையான பாட்டு இருக்கு. அந்த பாட்டுல சொல்லிட்டே வருவாருங்க. ஆத்தா மாரி அம்மனுக்கு நான் ஆடு வெட்டி பொங்க வச்சேன், ஐயப்ப சாமி அருளுக்காக 5 வருஷமா மாலையிட்டேன், அப்ப பழனி ஆண்டவனுக்கு அடிச்ச மொட்டை 6 தரம், நான் அடிச்ச மொட்டையும் போதாதுன்னு எடுத்த காவடி 7 தரம், 30 வருஷம் அண்ணனே 30 வருஷம் உழைச்சி முக்காப்படியும் முஞ்சலே, மூளைக்கு கடனை வாங்கி மூச்சு திணறுது வழி இல்லே
அப்படின்னு ஒரு அருமையான நாட்டுப்புற பாடல். அவன் பாடிட்டு அந்த இறைவன்கிட்ட முறையிடுறான், இவ்வளோ கஷ்டப்படுறனே, என் துன்பம் எல்லாம் தீராதா அப்படின்னு அவன் தன்னுடைய அந்த ஆதங்கத்தை பதிவு செய்கிறான். இப்படி பதிவு செய்கிற போது இப்படி எத்தனையோ பேர், எவ்வளவு வேண்டுதல்கள், ஆனால் அந்த இறைவன் இதையெல்லாம் தீர்த்து வைக்கிறான். இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஒரு ரகசியம் உங்களுக்கு நான் சொல்லிவிட்டு போகிறேன் அருமை பெரியவர்களே. இன்னைக்கு உங்களுக்கு இந்த 2-3 நாள் நிச்சயமா அன்னதானம் போட்டிருப்பாங்க. பண்ணாங்களா? பிரசாதம் கொடுத்துருப்பாங்க. கோவில் அன்னதானம் நடந்திருக்கும். நடந்ததுங்களா? கட்டாயம் நடந்திருக்கும். எல்லா கோவில்களிலும், ஏன் எல்லா கோவில்களிலும் அன்னதானம் செய்ய வேண்டும் என்று நம்முடைய பெரியோர்கள் சொன்னார்கள். அந்த ரகசியத்தை இப்ப நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்கள் வாழ்க்கை முழுக்க பயன்படும். நான் வள்ளலார் பிறந்த மண்ணுக்கு அருகில் இருந்து வருகிறேன். நான் நெய்வேலியில் இருக்கிறேன், பக்கத்துல வடலூர், ஒரு 7 கிலோமீட்டர் அருகிலே நான் வடலூர்ல இருந்து வரேன். அங்கே வள்ளல் பெருமான் அவர் ஏற்றிய, வள்ளலார் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் என்று அவர் ஏற்றிய அந்த அணையாத அடுப்பு 140 ஆண்டுகள் கடந்து இருந்துகிட்டே இருக்குங்க. அந்த ஊருக்கு சொந்தக்காரன் என்கிற பெருமையோடு சொல்கிறேன். நீங்க வடலூருக்கு போனீங்கன்னா 3 வேளையும் உணவு கொடுத்து கொண்டே இருக்கிறார். அவர் தன்னுடைய திருக்கரங்களால் ஏற்றி வைத்த அடுப்புங்க, அணையாத அடுப்பு எரிஞ்சிட்டே இருக்கு. கோடிக்கணக்கான மக்களுடைய பசியை ஆற்றிக்கொண்டே இருக்கு. 3 வேளையும் அங்கே அன்னதானம் நடந்து கொண்டே இருக்கிறது. ஏன் வள்ளல் பெருமான் அதை சொன்னார்? வள்ளல் பெருமான் மட்டுமல்ல, நம்முடைய முன்னோர்கள் எல்லோரும் ஏன் அன்னதானம் செய்ய சொன்னார்கள்? அடிப்படையான ரகசியம் ஒன்று சொல்றேன் உங்களுக்கு. ஏன் அன்னதானம் செய்ய சொன்னார்கள்? ஏன் நீங்க நீங்க நிறைய ஜோசியக்காரங்க, நீங்க டிவி எல்லாம் திறந்தீங்க. நானும் ஒரு டிவி வச்சிருக்கேன், தாய் டிவி அப்படின்னு ஒரு டிவி இருக்கு. நீங்க என்னுடைய தாய் டிவியில போய் பார்த்தீங்கன்னா அதுல தெரியும், என்னுடைய உரைகள் நிறைய இருக்கிறது, அதை நீங்க பாருங்க. அப்புறம் இந்த தொலைக்காட்சியில நிறைய பேர் இப்ப ஜோசியம், ஜாதகம் என்னமோ சொல்ல ஆரம்பிச்சாங்க. அந்த பக்கம் கிழக்கு பக்கம் போவாத, வடக்கு பக்கம் போவாத, தெற்கு பக்கம் போவாத அப்படின்லாம் சொல்ல ஆரம்பிச்சாங்க. நாங்க யாரையும் குறை சொல்ல விரும்பல. அப்புறம் பரிகாரம் சொல்ல ஆரம்பிப்பாங்க. இந்த இது பண்ணு, அதை பண்ணு, அதை பண்ணுன்னு பரிகாரங்கள் வேற. எல்லாம் இன்னைக்கு வியாபாரமயமாக மாறிவிட்டது. ஆனால் வள்ளல் பெருமான் ஒரு பரிகாரம் சொன்னார். உனக்கு தீராத பிரச்சனை இருக்கா? ஆமா சாமி. என்ன பிரச்சனை? பொண்ணுக்கு இன்னும் கல்யாணமே ஆகுது சாமி, வயசாயிடுச்சு, மகனுக்கு வேலை கிடைக்கல, நல்ல படிப்பு, நல்ல வேலை இல்லை, ஒரே கடன் பிரச்சனை, ஒரே தீராத நோய், மனசு ஒரே பாரமா இருக்கு, இந்த வாழ்க்கையே வெறுத்து போச்சு, ஏன்டா வாழ்றோம் இந்த வாழ்க்கைன்னு வாழ்க்கையே விரக்தியா இருக்கு சாமி, ஒண்ணுமே புரியல சாமி, என்ன வாழலாமா வேணாமா தெரியல சாமி சொல்லுகிற போது அவர் சொன்னார், போய் சாப்பாடு வாங்கி போடு அப்படின்னு. யாராவது பசித்தவர்கள் இருந்தால் அவருக்கு சாப்பாடு வாங்கி போடு, அன்னதானம் பண்ணு. எத்தனை பேருக்கு சாமி பண்ணணும்னா? எத்தனை பேருக்கு வேணா பண்ணு சார். ஒரு விஷயம் சொல்றேன், எத்தனை பேருக்கு அன்னதானம் பண்றோங்கிறது விஷயமே இல்லை சார். தூய்மையான இதயத்தோடு நீங்கள் அன்னதானம் செய்ய வேண்டும், அதான் அடிப்படை. தூய்மையான இதயத்தோடு அன்னதானம் பண்ணணும். எத்தனை பேருக்கு செய்யறோன்றது விஷயமே இல்லை சார். பசித்தவர்கள் கையேந்தவர்கள் யாரோ அவர்களுக்கு அன்னமிடுங்கள். வயிற்றுக்கு சோறிடல் வேண்டும், இங்கு வாழும் உயிர்களுக்கு எல்லாம்னு சொன்னான் பாரதி. யாருக்கு சாப்பாடு போடணும்னு பாரதிட்ட கேட்கிற போது சொன்னான், வயிற்றுக்கு சோறிடல் வேண்டும், இங்கு வாழும் உயிர்களுக்கு எல்லாம் என்று சொன்னான். யார் கை ஏந்துகிறார்களோ அவர்களுக்கு சாப்பாடு போடுன்னு சொன்னான். வள்ளல் பெருமான் சொன்னார், சாப்பாடு போடு போ, உன்னுடைய சங்கடம் தீர்ந்துரும், போ சாப்பாடு போடு, அன்னதானம் பண்ணு என்று சொன்னார். ஏன் தெரியுமா? அந்த ரகசியம் சொல்கிறேன் அன்பர்களே. அந்த கையேந்தி வாங்கி சாப்பிடுகிற ஒருவர், அது 10ல் ஒருவராக இருக்கலாம், அல்லது 100 பேர்ல ஒருவராக இருக்கலாம். ஒரு புண்ணிய ஆன்மா, நமக்கு தெரியாது. அவர் ஒரு சித்தராக இருப்பார், அவர் ஒரு ஜீவன் முக்தராக இருப்பார், அவர் ஒரு ஞானியாக இருப்பார். அந்த ஒரு புண்ணிய ஆன்மா நீங்கள் போடுகிற சாப்பாடை கையேந்து வாங்கி சாப்பிடுமானால் உங்களுடைய பிரச்சனை, உங்களுடைய பூர்வ ஜென்ம கர்மாக்கள், உங்களுடைய தொல்லைகள், பிரச்சனைகள் எல்லாமே சால்வ் ஆயிடுங்க, எல்லாமே தீர்ந்து பஸ்பமாகிவிடும். நீங்கள் விடுதலை, விமோச்சனம் பெற்று விடுவீர்கள், உங்க வாழ்க்கை மாறிடும். இதான் உள்ள ரகசியம். அவர் யார், எப்படி இருப்பார் என்று தெரியவே தெரியாது. ஞானிகள் எப்படி இருப்பாங்கன்னா, கோட்டு சூட்டு போட்டுட்டு பக்காவா ஒரு பேங்க் மேனேஜர் மாதிரி உட்காந்துருப்பார். ஆனா அவருக்கு ஜீவன் முக்தரா இருப்பார். கிழிஞ்சு போன சட்டையோடு கந்தலாக சாக்கடைக்கு பக்கத்துல உட்காந்துருப்பான், பிச்சைக்காரனாக. அவன் ஆனால் பெரிய ஞானியாக இருப்பான், ஜீவன் முக்தராக இருப்பான். ஞானிகளை நம்மளால் அடையாளம் கண்டு கொள்ளவே முடியாது. யார் கையேந்துகிறார்களோ அவர்களுக்கு அன்னம் இடுங்கள்னு சொல்றார். அப்படி யார் அன்னத்தை வாங்கி சாப்பிடுகிற ஒரே ஒரு ஆன்மா புண்ணிய ஆன்மாவாக இருந்து விட்டால் உங்களுடைய பிரச்சனை எல்லாம் தீர்ந்துடும் சார். இதான் அன்னதானத்தினுடைய ரகசியம். அதனால்தான் கோவில்கள் தோறும் அன்னதானம் இட சொன்னாங்க. கோயில்கள்ல புண்ணிய ஆத்மாக்கள் வரும் என்பதற்காக. ஏன் திருவண்ணாமலைக்கு போறோம்?
ஏன் சிதம்பரத்துக்கு போறோம், ஏன் ஸ்ரீரங்கத்துக்கு போறோம், ஏன் கோயில்கள் நாடி போகிறோம் என்றால் அங்கே புண்ணிய ஆன்மாக்கள் வருவார்கள், தேடி வருவார்கள். அந்த இடத்துல போய் நீங்கள் அன்னதானம் செய்தால் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் நிச்சயமாக தீரும். இது நம்முடைய முன்னோர்கள் கண்ட பலன். அப்போ இப்படி நாம் இதையெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். சமயபுரம் மாரியம்மன் பற்றி ஒரு செய்தி சொல்லணும். ஒரு 7:50க்கு நான் நிறைவு செய்யணும், இன்னொரு 10 நிமிடம் பேசலாம். சமயபுரம் மாரியம்மன், கண்ணபுரத்தம்மன் என்று சொல்லக்கூடிய இது ஏறத்தாழ ஒரு 300 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த ஒரு கதை. இன்னைக்கு ஒரு தமிழகத்திலேயே சிறந்த ஒரு மாரியம்மன் கோவில் என்றால் அது சமயபுரம் மாரியம்மன் என்று நம்ம எல்லோருக்கும் தெரியும். அந்த சமயபுரம் மாரியம்மன் எங்கிருந்து வந்தாங்க, எப்படி வந்தாங்க என்றால், ஸ்ரீரங்கத்திலே வைஷ்ணவி தேவி என்று ஒரு அம்மன் இருந்தார். அங்க ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயில்ல வைஷ்ணவி தேவி என்று ஒரு அம்மன் இருந்தார். 300 ஆண்டுகளுக்கு முற்பட்ட கதை இது. திடீர்னு ஒரு நாள் அந்த அம்மன் அப்படியே எரிகிறது, உடம்பெல்லாம் அந்த அம்மன் சிலை அப்படியே எரிகிறது. உடனே அங்க இருந்த அந்த பட்டர்கள் எல்லாம் ஓடி போய் பார்த்தாங்க, அம்மனை வணங்கினாங்க. அம்மா என்ன அப்படின்னு. உடனே அவங்க சொன்னாங்க, ஊர்ல எங்க பார்த்தாலும் அன்னைக்கு வைசூரி நோய், பழைய வயதான பெருமக்களுக்கு தெரியும், வைசூரி என்கிற அம்மை நோய் கொத்து கொத்தா இறந்து போனாங்க. எப்படி இப்போ கொரோனா எல்லாம் இறந்து போனாங்களோ அதுபோல கொத்து கொத்தாக வைசூரி நோய் இறந்து போய் கொண்டிருக்கிறார்கள். அந்த மக்களை நான் காப்பாற்ற வேண்டும், ஆகவே என்னை இங்கிருந்து எடுத்து செல்லுங்கள், நானே வழிகாட்டுகிறேன், எந்த இடத்துல என்ன வைக்க சொல்றேன் நான் வழிகாட்டுவேன், ஒலியாக இருந்து வழிகாட்டுவேன், தூக்குடா என்னன்னாங்க அம்மன். உடனே அந்த அம்மனை தூக்குனாங்க. எல்லாரும் தூக்குனோன ஒரு ஒலி வடிவம் வழிகாட்டி கொண்டே போனது. அவர்கள் அங்கிருந்து நடந்தாங்க. அப்போ கண்ணனூர் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துக்கு, கண்ணபுரம் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துக்கு வந்தாங்க. அது சுற்றிலும் வெறும் வேப்பமரம், அப்படியே வேப்பமரம் நிறைந்த காடு. அந்த பகுதியில் வந்தாங்க. ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்க. அந்த பல்லக்கு கீழே வச்சாங்க, கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்தாங்க. விடிஞ்சது, தூக்குனாங்க மறுபடியும். அவ்வளவுதான், தூக்க முடியல. அந்த அம்மன் சொன்னார், இதுதான் என்னுடைய இடம், இங்கே என்ன பிரதிஷ்டை பண்ணுகிறாங்க. அப்படி உருவானதுதான் சமயபுரம் மாரியம்மன். அந்த சமயபுரம் மாரியம்மனுக்கு அபிஷேகம் கிடையாது. ஏன் அபிஷேகம் கிடையாது என்றால், மூலிகைகளால் ஆகப்பட்ட உருவம் நம்முடைய சமயபுரம் மாரியம்மன். அப்படியே மூலிகையாலே இருக்காங்க. அவங்களுக்கு அபிஷேகம் பண்ண மாட்டாங்க. மூலிகையால் ஆனவள் அவள். அப்படி அருமையான தாய் அந்த சமயபுரம். எவ்வளவு அற்புதங்கள். ஒரு இங்கிலீஷ் அதிகாரி வந்தான். இது 150 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த கதை. அந்த இங்கிலீஷ் அதிகாரி அங்க வந்தான். ஒரு ஆர்டர் போட்டாங்க, ஊர் அடங்கு உத்தரவு போட்டாங்க, யாரும் வெளியே வரக்கூடாது அப்படின்னு ஆர்டர் போட்டான் அந்த அதிகாரி. இரவு 12 மணி. அவன் ரோந்து வரான் குதிரையில. ஜில் 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 அப்படின்னு சத்தம். ஏன்னா அது நைட்டு 12 மணிக்கு கொலுசு சத்தம் கேக்குது. நம்ம போட்ட சட்டத்தை ஆண்களே மீற மாட்டாங்கன்னா, இந்த ஊர்ல யாரா அது ஒரு பெண் நம்ம சட்டத்தை மீறுற பெண் அப்படின்னு பார்த்தான். ரோட்ல இறங்கி போனான். அப்படியே ஒரு மஞ்சள் புடவை கட்டி கொண்டு 2 கையிலையும் அப்படியே தீசட்டி ஏந்து கொண்டு ஒரு பெண் நடந்து போயிட்டு இருந்தான். இவன் துப்பாக்கி எடுத்தான். அந்த பெண்ணை கூப்பிட்டா, ஐ பெண்ணு நில்லுன்னா. அந்த பெண் நடந்து போய் கொண்டே இருந்தார். துப்பாக்கி எடுத்தான், டமால் டமால்னு சுட்டான். அந்த சுட்ட துப்பாக்கிகள் எல்லாம் பூவாக மாறி விழுந்தது அவர் தலையில. ஊர் மக்கள் எல்லாம் துப்பாக்கி சத்தம் கேட்டு வெளில ஓடி வந்துட்டாங்க. உடனே இவனை பார்த்து திட்டினாங்க, அட பாவி, எங்கள் ஊரை காப்பாற்றி கொண்டிருக்கிற எங்களையெல்லாம் உயிரை அந்த வைசூரி நோயிலிருந்து காப்பாற்றி எங்களுக்கு அருள் செய்து கொண்டிருக்கிற எங்கள் அன்னை மாரியம்மன், சமயபுரத்து மாரியம்மன்டா, அவளை போய் சுற்றிக்க. அவன் நைட்டு ரோந்து வருவா, உனக்கு என்னடா பிரச்சனைன்னு கேட்டாங்க. அவன் நம்பவே இல்லை. நாத்திகவாதிகள் எந்த காலத்திலும் இருந்திருக்கிறார்கள், அவன் நம்பல. அதெல்லாம் நான் நம்ப மாட்டேன் அப்படின்னா. இவ என்ன சொன்னா நம்புவ அப்படின்னு கேட்டாங்க. அவன் சொன்னா, அந்த அம்மன் மாரியம்மன் உங்க ஊர் கோவிலில் இருக்கிற அம்மன் தானே ரோந்து வருது, நீங்க வாங்க அந்த கோயிலுக்கு போய் பார்ப்போம், அங்க இருக்கிற அம்மன் இல்லையான்னு இப்ப பார்க்கணும் அப்படின்னா. அங்க இருந்தா இது அம்மன் இல்ல, அங்க சிலை இல்லைன்னா இது அம்மன் நான் ஒத்துக்கிறேன்னா. வாங்கடா போலான்னு கூட்டு போனாங்க. கோவிலை திறந்தார்கள். கருவறையை பார்த்தான். அம்மன் சிலை அவன் கண்களுக்கு தெரியவே இல்லை. அம்மன் அங்க இல்லை. அதிர்ந்து போனான். ஒரு சத்தம் கேட்டது, மீண்டும் ஒரு கொலுசொலி சத்தம். கண்ணை தொடச்சான், கண்ணை திறந்து பார்த்தான். பட்டுன்னு சிலாங்க உட்கார்ந்துருக்கான். அந்த நிமிஷத்துல இவனுக்கு கண்ணு போயிடுச்சு. என்னையா சந்தேகப்பட்ட என்று இவனுக்கு கண் போனது. அவன் விழுந்து துடிச்சு கதறி அழுதான். அதன் பிறகு அவனுக்கு கண் வந்தது. மறுபடியும் 3ஆம் நாள் அவன் தன்னுடைய தவறை உணர்ந்து வணங்கினான் அந்த அம்மனை. அந்த சமயபுரத்து மாரியம்மன் அவளுக்கு கண்ணை வணங்கினான். இதெல்லாம் அற்புதங்கள் நிறைய, இதெல்லாம் வரலாற்றுல இருக்கு,
கதை கிடையாது, இதெல்லாம் வரலாறு. ஆங்கில அதிகாரிக்கு நடந்தது. அப்படி கண் கொடுத்து, அதனால்தான் அவன் வெள்ளிக்கண் செஞ்சு வச்சான். நீங்க இன்னைக்கு அந்த சமயபுரத்துக்கு போனீங்கன்னா வெள்ளிக்கண் வச்சு வித்துக்கிட்டே இருப்பாங்க வெளியில எல்லாம். அதனுடைய வரலாறு இது. அது மட்டுமல்ல, பூசொரிதல் என்கிற ஒரு அருமையான வழிபாட்டை அங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பூக்களால் இறைவனை ஆராதிக்கிற ஒரு வழிபாடு. பங்குனி மாதத்துல தொடர்ந்து நடக்கும் அந்த வழிபாடு. அதுல முதல் அந்த பூசொரிதல் ஸ்ரீரங்கநாதர் கோவிலில் இருந்து, அவர் தான் அண்ணன், இவங்க தந்தை, அவருடைய கோயிலிருந்து அந்த பூக்கள் வரும். இன்னைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது பூசொரிதல் விழா. சிறப்பாக நடக்குது சமயபுரம் மாரியம்மன் கோயில் என்றால் இந்த வரலாறு. இப்படி அற்புதங்கள் நிறைய இருக்குது அருமை பெருமக்களே. இப்படி நம்முடைய ஆன்மீகம் நம்முடைய வாழ்க்கையை பக்குவப்படுத்துவதற்காக நம்முடைய ஆன்மீக ஞானிகள் எத்தனையோ பேர் தோன்றினாங்க. இந்த புதுவை பகுதியில ஏகப்பட்ட சித்தர்கள் இருக்காங்க. அற்புதங்களை நிகழ்த்திய சித்தர்கள் ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான பேர் இருக்காங்க. எத்தனையோ சித்தர்கள் இருக்காங்க. தமிழகம் முழுக்க எத்தனையோ ஞானிகள் தோன்றினாங்க. அந்த பக்கம் சிறுகாழியில திருஞான சம்பந்தர்னா, இந்த பக்கம் திருவதிகை பண்ருட்டி திருவதியில நம்முடைய அப்பர் பெருமானை ஆட்கொண்ட இடம். அப்பர் பெருமான் சைவ சமயத்திலே தோன்றியவர். ஆனா சமண சமயத்துக்கு போயிட்டார். அவர் என்ன பண்ணுவார், அவங்க அப்பா அம்மா தவறிட்டாங்க. அவர் வாழ்க்கையவே வெறுத்து சமண சமயத்துக்கு போயிட்டார். அவங்க அக்கா திலகவதியார் அங்க அந்த பண்ருட்டி திருவதிகை கோயில இருந்தாங்க. என்னுடைய தம்பியை எப்படியாவது இறைவா நீ என்னோட சேர்த்து வச்சிருந்தாங்க. இறைவன் அவருக்கு சூரிய நோயை கொடுத்தான், வயிற்று வலி, தீராத வயிற்று வலியை கொடுத்துட்டான் அப்பர் பெருமானுக்கு. அவர் அங்கிருந்து ஆள் அனுப்பினார் அக்காவுக்கு. அக்கா எனக்கு வயிற்று வலிக்குது, என்னை வந்து பாரு அப்படின்னாரு. அக்கா சொல்லி அனுப்புனாங்க, நான் வரமாட்டேன், நீ இங்க வாடா அப்படின்னாங்க. உடனே அவர் அங்கிருந்து வந்தார். பண்ருட்டி திருவதிகளை நீங்க போயிங்கன்னா இன்னைக்கு அந்த கோயிலுக்கு நீங்க பார்க்கணும். வந்தோன அவருடைய அக்கா அந்த திருநீரை எடுத்து அவர் நெத்தியை பூசி கோயிலுக்குள்ள இழுத்து கூட்டிட்டு போனாங்க. அந்த நிமிடத்தில் பாடத் தொடங்கினார். குற்றாயினவாறு விலகலீர் கொடுமை பல செய்தன நானறியேன் ஏற்றாய் அடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும் தோற்றாதென் வயிற்றின் அகம்படியே உடரோடு துடக்கி முடக்கிட ஆற்றேன் அடியேன் அதிகை கெடில வீரட்டான துறை அம்மானே அம்மானே என்று பாடி ஆரம்பிச்சாரு. ஏறத்தாழ 50 வயசுக்கு பிறகுதாங்க உள்ளே வந்தார் சைவ சமயத்துக்கு. அவர் ஒரு பல ஆயிரக்கணக்கான பாடல்களை பாடினார். சைவ திருமுறைகள் இருக்கு, தேவாரங்கள், நம்முடைய அப்பர் பெருமானுடைய தேவாரம். அவருடைய வயிற்று வலி போனது, சைவம் தலைத்தது இந்த மண்ணில். அவருக்கு ரொம்ப வயசாயிடுச்சுங்க, 70-80 வயசாயிடுச்சு. அவருக்கு ஒரு பெரிய ஆசை இருந்தது, இறைவா உன்னை நான் பார்க்க வேண்டும் அப்படின்னு இறைவன் ஆசைப்பட்டார். கைலை காட்சியை நான் பார்க்கணும், கைலை காட்சியை நான் பார்க்கணும், நீ அம்மையும் அப்பனுமாக இருப்பதை நான் பார்க்க வேண்டும்னு 80 வயசுங்க, படுத்த பலம், நடக்கவே முடியாது. கைலைக்கு போனார் இங்க இருந்து நடந்து. அந்த காலத்துல இந்த மாதிரி கார் கிடையாது, ஏரோப்ளேன் கிடையாது, ஹெலிகாப்டர் கிடையாது, எதுவும் கிடையாது. நடந்துதான் போகணும். அப்படியே நடந்து போனார். போக 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 அவருடைய காலெல்லாம் ரத்தமாக வடிய தொடங்கியது. நடந்து ஊர்ந்து போறார், கையெல்லாம் ரத்தம், காலெல்லாம் ரத்தம். எதிரிலே ஒரு வயதான துறவியாக இறைவனே வந்தான். வந்து எங்க போறீங்கன்னு கேட்டான் அப்பர் பெருமான். நான் கைலை காட்சியை பார்க்கணும், என்னுடைய அம்மையப்பனை பார்க்க போகிறேன் என்று சொன்னார் அப்பர் பெருமான். ஒன்றும் கவலைப்படாத, நீ அங்க போய் அந்த கோவில் இருக்கிறது, அந்த கோவில திருவாரூர் கோவில் குளம், அங்க போய் குளிச்சுட்டு எந்திரிச்சு பாரு, உனக்கு கைலை காட்சியை நாம் அங்கேயே வழங்குவோம் அப்படின்னு ஆசீர்வதிச்சார். கண்ணை மூடி துறக்கிறாரு, நேரம் இங்க குளத்துல வந்து ஊந்துகிறார். உடலில் இருக்கிற அந்த காயங்கள் எல்லாம் போனது. அப்படியே அந்த குளத்தில் இருந்து குளிச்சு விட்டு மேல எந்திரிச்சார் பாருங்க. அவர் கண்களில் என்னெல்லாம் தெரிந்ததோ எல்லாம் அம்மையப்பராக தெரிந்தது. எல்லாம் ஆடு வருது, அப்படியே அம்மையப்பரா தெரியுது. மாடு வருது, அம்மையப்பரா தெரியுது. யானை வருது, ஜோடி ஜோடியா பார்க்கறது எல்லாம் அம்மையப்பனா பார்க்கிறாரு. மாதர் பிறை கண்ணியானை மலையான் மகளோடும் பாடி போதோடு நீர் சுமந்தேத்தி புகுவாரவர் பின்
புகுவேன் யாதும் சுவடுபடாமல் ஐயாரடைகின்ற போது காதன் மடப்பிடியோடும் களிறு வருவன கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் என்று அந்த யானை வருகிறது, தன்னோட ஜோடியோட வருது. ஆணும் பெண்ணுமாக வருகிற யானையை பார்த்தா அம்மையப்பனே வருவதாக காட்சி அவர் கிடைக்குது. பறவை வருது, அம்மையப்பனா தெரியுது, எல்லாம் அம்மையப்பனாக தெரிகிறது. கைலாய காட்சியை அங்கேயே பார்த்தார். இன்னைக்கும் அந்த கோயிலுக்கு நீங்க போனீங்கன்னா அந்த விழா அப்பருடைய கைலை காட்சின்னு மிக பிரம்மாண்டமா கொண்டாடுறாங்க. அந்த நீங்க கோயிலுக்கு சார், கோயிலுக்கு போய் பார்க்கணும் சார். ஒரு செய்தியை சொல்லி நான் நிறைவு செய்யணும். 7:50, இன்னொரு 8 நிமிடம் இருக்கு நண்பர்களே. ஏன்னா அடுத்தது அருமையான குழந்தைகள் அப்படியே வானத்தில் இருந்து இறங்கிய தேவதைகளைப் போல அம்மனே அமர்ந்திருப்பதை போல அமர்ந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு நல்ல ஒரு பலத்தை கைத்தட்டல் கொடுக்கலாம். நம்ம நவராத்திரியில எப்படி அருமையாக அம்மன் விதவிதமாக இருப்பாங்களோ அப்படி அருமையாக அலங்கரித்து அம்மனே குழந்தை ரூபத்தில் இருப்பதை போல அமர்ந்திருக்கிறார்கள். அவர்கள் அடுத்தது இந்த மேடையை அலங்கரிக்கிறாங்க. நான் 7:50 என்னுடைய நேரம் முடிவடைகிறது. இன்னொரு 8 நிமிடம். அருமை பெருமக்களே, கோயிலுக்கு போகணும் சார். ஏன் நீ இந்த தமிழகம் முழுக்க கோயில் சார், தமிழகம் முழுக்க கோயில். அது இந்த தஞ்சாவூர் கும்பகோணம் பக்கம் போய் பாருங்க சார். சார் ஒரே ஆள் 70 கோயில் 80 கோவில் கட்டி வச்சிருக்கான் சார். செம்பியன் மாதேவின்னு ஒரு அம்மா சார், ஒரு அம்மா சோழ அரசி சார். அந்த அம்மாவுக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுது. அன்றைக்கு கணிதர்கள் கணக்கர்கள்னு பேர், ஜாதகம் அன்னைக்கு சரியா கணிச்சவங்க இருந்தாங்க. அவன் சொன்னான், இன்னும் ஒரு நாழிகை கழித்து பிறந்தால் உங்களுக்கு பிறக்கிற ஆண் குழந்தை இந்த சைவ சமயத்துக்கு மிகப்பெரிய தொண்டாற்றுவான், இன்னும் ஒரு நாளிகை கழித்து பிறந்தான்னு சொல்லிட்டாங்க. அந்த அம்மா என்ன தெரியுமா செஞ்சாங்க? என்னை தலைக்கீழ கட்டி தொங்க விடுங்கிறான்ட்டாங்க. எல்லாரும் என்னமோ கேட்டு பார்த்தாங்க. வேணாம் வேணாம், அதான் கொண்ட கொள்கை, நான் சொல்றேன் கட்டுங்கடா என்ன அப்படின்னு. நிறைமோத கர்ப்பிணி அந்த அந்த மகவை ஈண்டெடுக்க போகிறாள் அந்த தாய் சொன்னா, என்னை தலைகீழ கட்டி தொங்க விடுங்கிறாங்க. தலைகீழாக வேற வழியே இல்லை. அன்னைக்கு அரசியுடைய ஆணை அப்படின்னு அந்த இதுல வரும் பாருங்க, அந்த படத்துல. அது மாதிரி ஆணை, சிவகாமி சொன்னால் ஆணைன்றாங்க பாருங்க. அது மாதிரி கட்டி தொங்க விடுங்கிறாங்க. தலைகீழா கட்டி தொங்க விட்டாங்க. ஒரு நாளிகை முடிந்தது. மறுபடியும் திருப்பினாங்க. அந்த குழந்தை பிறந்தது. கண்ணெல்லாம் சிகப்பா இருந்தது. ஏன்னா தலைகீழா இருந்தாங்க. செங்கனான் என்கிற ஒரு குழந்தை பிறந்தது. அதுக்கு பேர் செங்கனான்னு வச்சாங்க. அந்த அரசு அந்த குழந்தை பிறந்து ஏறத்தாழ 80 சிவாலயங்களை நிறுவினான் சார். ஒரு தாய், அந்த தாய் மரித்து போனார். எவ்வளவு பெரிய ஆச்சரியம் பாருங்க. இந்த சைவ சமயத்திற்கு எவ்வளவு வேலைகள் செய்திருக்காங்க பாருங்க. இந்த கோயில்கள்லாம் போய் நீங்க தரிசனம் பண்ணுங்க சார், ஆச்சரியங்கள் நடக்கும் சார். ஒரு செய்தியை சொல்லி நான் நிறைவு செய்றேன். ஏன் நாம் கோயிலுக்கு சென்று வழிபட வேண்டும்? இதான் கேள்வி. இதுக்கு பதில் சொல்லி என் உரையை நான் நிறைவு செய்கிறேன். அருமை பெருமக்களே, நாடும் நகரமும் நல்திரு கோயிலும் தேடி திரிந்து சிவபெருமான் என்று பாடுமின், பாடி பணிமின், பணிந்த பின் கூடிய நெஞ்சத்து கோயிலா கொள்ளுனேன் திருமூலர். 10ஆம் திருமுறை ஏறத்தாழ 3000 பாடல்களை பாடிய திருமூலர் பெருமான் அவருடைய பாடல். என்ன சார் அர்த்தம்? இவ்வளவுதான் சார் ஆன்மீகமே. ஒட்டுமொத்த ஆன்மீகத்தினுடைய செய்தியே இந்த 4 வரி பாடல்ல தான் சார் இருக்கு. நாடும் நகரமும் நல்திரு கோயிலும் தேடி திரிந்து அப்படின்னா, இன்னைக்கு நான் இவ்வளவு தூரம் நான் நெய்வேலியில இருந்து பயணிச்சு வந்திருக்கேன். இந்த கோவிலை பார்க்கிறப்போ எனக்கு புல்லரித்தது. இங்க உள்ள இருக்குது இந்த வீராம்பட்டினம், சின்ன வீராம்பட்டினம். இதுக்குள்ள ஒரு 150-200 ஆண்டு பழமையான கோவில். என்ன அற்புதமா இருக்கு! அந்த அம்மனை பார்க்கிற போது சிலிர்க்கிறது உடம்பு. நாடும் நகரமும் நல்திரு கோயிலும் தேடி திரிந்து சிவபெருமான் என்று பாடுவீங்க. இறைவனை நீங்கள் போய் தேடி 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 வணங்கணும் சார். முதல் படி சார், இதான் முதல் படி. நம்முடைய வாழ்க்கை மாறும். வாழ்க்கையில சார் கமிட்மெண்ட் நல்லவர்களோட வச்சுக்கோங்க சார். அப்ப உங்க வாழ்க்கை மாறணும்னு யாரெல்லாம் ஆசைப்படுகிறீர்களோ உங்களை சுற்றி நல்லவர்களை வைத்துக் கொள்ளுங்கள். நல்ல பழக்க வழக்கம் உள்ளவர்களை வைத்துக் கொள்ளுங்கள். சத்சங்கம் என்று பெயர், நல்லார் இணக்கம்னு பேர். காலையில வாக்கிங் போகணும்னு முடிவு பண்ணீங்கன்னா காலையில வாக்கிங் போற பழக்கம் யாருக்கு இருக்குதோ அவர்களை நண்பர்களாக்கணும். இல்லைன்னா மாலையில கவர்மெண்ட்டுக்கு
வரி கட்டுற ஆட்களோட நீங்க பழக்கம் வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த பழக்கம் தான் வரும். இதுக்கு மேல நான் விளக்கமா சொல்ல முடியாது. அப்ப இந்த மாலை தோறும் கவர்மெண்ட்டுக்கு வரி கட்டலாம் பாருங்க, அவங்களோட சேரப்படாதுன்னு அர்த்தம். காலையில வாக்கிங் போறவங்களோட சேர்ந்தீங்கன்னா காலையில நீங்க வாக்கிங் போகலாம். கோவிலுக்கு போகக்கூடிய பழக்கம் உள்ளவர்களோடு உங்களை இணைத்துக் கொண்டால் கோயிலாக போகலாம். நல்ல யோகா கிளாஸ் போறவங்க, திருமந்திர கிளாஸ் போறவங்க, தேவார கிளாஸ் போறவங்க, அவங்களோட யோகா கிளாஸ் போறவங்க உங்களுடைய நட்பை நீங்கள் அப்படி வைத்துக் கொண்டால் நல்ல பழக்கம் வரும். அப்ப நாடும் நகரமும் நல்திரு கோயிலும் தேடி திரிந்து சிவபெருமான் என்று பாடுவேன். முதல் படிநிலை சரி, பாடி பணிமி. ஒரு ஆன்மீகவாதி என்று சொன்னால் என்ன அடையாளம்னா அவன் பணிவோடு இருப்பான் அர்த்தம். அவன் பணிவாக இருப்பான். யார் தான் தான் என்ற அகங்காரம் தூக்கி நிற்கிறான் பாருங்க, அவன் வீழ்வான். நீங்க எல்லா சிலைகளிலும் வெளியில் இருக்கிற சிலைகள் அல்லது கோவில் சிலைகள்ல நீங்க ஒரு பார்த்திருப்பீங்க, கையை அப்படி வச்சிருப்பாங்க. இது பேர் சின்முத்திரைன்னு பேர். இதான் சார் சைவ சித்தாந்தமே. இது இந்த விரல்ல இந்த கட்டை விரல் இருக்கு பாருங்க, இதுக்கு பேரு பதின்னு பேர். இதான் இறைவன், பதி இறைவன். இந்த இந்த விரல் இருக்கு பாருங்க, இது பசு, நாம தான் உயிர். இது ஆணவம் கண்மம் மாயை. இந்த ஆணவத்தோட இருக்கலாம் மனுஷன். இது அது என்ன அர்த்தம்னா குற்றங்கள் குறைகளோடு இருக்கலாம் மனுஷன். அதுல இருந்து விலகி இந்த இறைவனை பிடிக்கணும். இதான் வாழ்க்கையினுடைய லட்சியம். அவ்வளவுதான் சார், வாழ்க்கை உருப்பிடும் சார். இதான் சின்முத்திரைன்னு பேரு. நிறைய துவாரபாலர், இந்த கோயிலுக்கு வெளில இருக்கிற சிலைகள், உள்ள இருக்கிற தட்சிணாமூர்த்தி, நிறைய சிலை வடிவங்களை நீங்க இதை பார்க்கலாம். இந்த முத்திரை சின்முத்திரைன்னு பேரு தான் சைவ சித்தாந்தம். இப்படி இருக்கிற போது உங்களுக்கு பணிவு ஏற்படும். இறைவனை வணங்க வணங்க பணிவு. நான் தான் என்கிற அகங்காரம் இருக்கக்கூடாது. யாருக்கு அகங்காரம் இருக்கிறதோ அவன் அடிவான். பணிவு இருக்கிறது பாருங்க, நல்ல முற்றிய கதிர் வளைந்திருக்கும். முற்றிய கதிர் வளர்ந்துருக்கும். அப்போ நல்ல பக்குவம் உடையவன் பணிவாக இருப்பான். சம்பந்தர் பெருமான் பல்லக்கில் தூக்கி கொண்டு போனார்கள். எங்கே இந்த இடத்தில் அப்பர் இருக்கிறாராமேன்னு கேட்கிறார். அவர் சின்ன குழந்தை, இவர் 70 வயசானவர். அவர் அந்த பல்லக்கை தூக்கிட்டு பின்னாடி நிற்கிறார். இதோ இங்கே இருக்கிறேன்னு சொல்றாரு. இவரும் அடியவர், அவரும் அடியவர். அவருக்கு ஆணவமே இல்லை பாருங்க. அவர் பதறி அடிச்சு கீழே விழுங்க. ஐயோ அப்பரே, நீங்களா என்ன சுமந்தீர்கள்னு கேட்டார். அப்போ அந்த பணிவு வர வேண்டும். நம்மால எதுவுமே நடக்கல சார் இந்த உலகத்தில். அது நல்லா தெரியும். இறைவன் ஒன்று வகுத்து இருக்கிறான். இறைவனை முழுமையாக சரணடைந்து விட வேண்டும். சரணாகதி தான் சார் வாழ்க்கையினுடைய தத்துவம். திரௌபதி தன்னுடைய துச்சாதனன் சேலையை உருவுகிற போது அந்த சேலையை பிடித்துக் கொண்டே இறைவா இறைவா பரந்தாமான்னு கூப்பிட்டா. இறைவன் வரவே இல்லை. அந்த கையை விட்டு விட்டு முழுமையாக 2 கையையும் அவனை துதித்து வணங்கி பரந்தாமான்னு கூப்பிட்டா. வந்துட்டான். வண்ண 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 புது சேலைகள் நான் பாரதி கொடுத்து கொண்டே இருந்தான். அதுக்கு என்ன அர்த்தம்னா முழுமையாக இறைவனை சரணடைய வேண்டும் அர்த்தம். நாம் எப்போது இறைவனை முழுமையாக சரணடைகிறோமோ அப்போது நமக்கு பணிவு வரும். நாடும் நகரமும் நல்திரு கோயிலும் தேடி திரிந்து சிவபெருமான் என்று பாடுவேன். பாடி பணிவி. அப்படி பணிந்த பின் என்ன நடக்கும்? என்ன நடக்கும்னா கூடிய நெஞ்சத்து கோயிலாக்கள். இறைவன் கோயில் இருக்கணும்னு அர்த்தம் இல்ல. நீ எங்கெல்லாம் போய் வணங்கினியோ அந்த இறைவன் உன் இதயத்துக்குள்ள வந்துருவான். நீ உள்ள இது அப்படியே இருந்த இடத்துலயே கண்ண மூடி உட்கார்ந்தா இறைவன் உனக்கு காட்சி கொடுக்கும். இதான் சார் உச்சமான நிலை. இதான் ஆன்மீகம். இவ்வளவுதான் ஆன்மீகம். அன்பு மட்டும் தான் சார் அடிப்படை. இறைவனை வழிபட எப்படி வழிபட வேண்டும் இந்த செய்தி சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். அருமை பெருமக்களே, திருமணம் சொன்னாரு, யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை. ஒரு பச்சிலையை போட்டு சாமி கும்பிடு போதும். ரொம்ப ஆர்ப்பாட்டம் பண்ணி ஆடம்பரமா இறைவனை வணங்கணும்னு ஒன்றும் கிடையாது. நிறைய பூஜை பொருள் வாங்கிட்டு போய் இறைவனை வணங்க கிடையவே கிடையாது. ஒரு பச்சிலையை கிள்ளி போடு, இறைவனை வணங்கலாம். யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை, யாவருக்குமாம் பசுவிற்கு ஒரு வாயிலை. ஒரு அருகில் இருக்கிற ஒரு உயிருக்கு ஒரு பிடி சாப்பாடு கொடுத்துட்டு சாப்பிட்றாங்க. யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை, யாவருக்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி. நீ சாப்பிடுகிற போது அருகில் இருக்கிறவனுக்கு ஒரு கைப்பிடி சாப்பாடை கொடுத்துட்டு சாப்பிடுங்க. பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நாய. சார் இது சில பேர் இருக்கிறான் எதுவுமே செய்ய முடியாதுதான். இன்னும் ஏதாவது எளிமையா சொல்லுங்க சார் கேட்டான். ஒரு இலையை கிள்ளி பறித்து போட்டு வணங்கு. பக்கத்தில் இருக்கிறவனுக்கு ஒரு உயிருக்கு சாப்பாடு கொடுத்துட்டு, ஒரு காக்காக்கு சாப்பாடு வை, நாய்க்கு சாப்பாடு வை, பூனைக்கு வை, பறவைக்கு வை, ஏதாவது ஒண்ணு வை அப்படின்னாரு. அதுவும் செய்ய முடியலையா? பக்கத்துல சாப்பிடுகிற போது ஒருத்தனுக்கு ஒரு பிடி கை கொடுத்துட்டு கைப்பிடி சாப்பாடு கொடுத்துட்டு சாப்பிடு. எங்க பெரியப்பா அப்படிதான் சாப்பிடுவார். பக்கத்துல யாருக்காங்களோ எல்லாத்தையும் கொடுத்துட்டு தான் அவர் சாப்பிடுவார். எங்க பெரியப்பா அப்படி சாப்பிடு. அதுவும் முடியவில்லையா? இதுவே முடியலன்னா திருமூலர் சொன்னாரு, யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை, யாவருக்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுரை, யாவருக்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, யாவருக்குமாம் ஒரு இன்சொல். அதுதான் என்ன? ஒரு இனிமையான வார்த்தைகளை பேசி. நீங்க எத்தனை பேர் சார் இனிமையான வார்த்தைகள் பேசுறோம்? அதுவே அறம் என்று சொல்லி கொடுத்தார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருங்க. உங்களுக்கு பிரச்சனையா? சரியா போயிடும், கவலைப்படாதீங்க, அன்பாக பேசுங்கள், அதுவே அறம் என்று சொல்லி கொடுத்தார். ஆகவே இந்த அன்பு அடிப்படையாக இருக்குமானால் இந்த வாழ்க்கை மாறும் என்ற செய்தியை உங்களுக்கு எல்லாம் வழங்கி கண்ணப்ப நாயனார் அந்த அன்பை ஒன்றையே அடிப்படையாக வைத்து இறைவனை வணங்கினார்.
அப்படி வணங்கியனால்தான் அவருக்கு 6 நாள்ல முக்தி கொடுத்தா சார். 6 நாள்ல முக்தி கண்ணப்பருக்கு. அவர் எதையெல்லாம் இறைவனுக்கு வணங்கக்கூடாது என்றார்களோ அதையெல்லாம் வைத்து வணங்கினார். ஆனால் அவர் இறைவன் மேல மிகுந்த அன்பு கொண்டிருந்தார். அதனால் அவருக்கு 6 நாள்ல முக்தி கொடுத்தார். கண்ணப்பன் ஒப்பதோ ஒரு அன்பினாமை கண்டு என்று மணிவாசகப் பெருமான் வியக்கிறார் கண்ணப்பரப்பார். அருமை பெருமக்களே, அன்பு ஒன்றுதான் இறைவன். அன்பு சிவம் இரண்டென்பர் அறிவிலார் அன்பே சிவமாவதாரும் அறிகிறார் அன்பே சிவமாவதாரும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தார் என்ன திருமூலர். அன்புதான் கடவுள். எல்லோரிடத்திலும் அன்பு செலுத்துங்கள், அன்புதான் கடவுள் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி என் உரைக்கு தரையிடுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நன்றி. ஐயா அவர்களுக்கும் சிறப்பான ஒரு உரையாற்றிய ஐயா அவர்களுக்கும் நன்றி. நேரமின்மை காரணத்தால் நான் சீக்கிரமாக முடிக்க சொல்லி ஐயா ஒரு வேண்டுகோள் எடுத்துட்டேன். இப்போ ஒரு கோயில் கும்பாபிஷேகம்னா ஒரு ஆடலும் பாடலும் பாட்டு நிகழ்ச்சி அது மாதிரி தான் நம்ம எல்லாம் பார்த்துருப்போம், கேட்டிருப்போம். ஒரு புதுவித நிகழ்ச்சியாக அம்மனின் அற்புதங்கள் அப்படின்ற பேரில் நம்ம ஒரு ஆன்மீக சொற்பொழிவு நடத்துகிறோம். ஆன்மீக சொற்பொழிவு என்னென்னா, நம்ம எல்லாம் கோயிலுக்கு போகிறோம், சாமி கும்பிடுறோம், கடமைக்கு நமக்கு என்னென்ன வேண்டுதல் இருந்தால் எல்லாத்தையும் வச்சுட்டு வந்துடுறோம்.